வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2க்கு நம்மளுடைய அகாடமியில் ஒரு கம்பைனட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதோட தொடர்ச்சியாக ஏப்ரல் 20 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் அண்ட் கீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 20 இன்னையிலிருந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் செப்பரேட்டாக ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அல்லது கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் இது ரெண்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கும் செப்பரேட்டாக வந்து பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4-2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 799. இந்த 799ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸு ப்ளஸ்ஸு லைவ் அண்ட் ரெக்கார்டடு இது ரெண்டும் கிடச்சிரும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் கிடைக்கும், பிடிஎஃப் மெட்டீரியல் கிடைக்கும், வித் டிஸ்கஷனோட கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 799 மட்டும்தான். அதேமாரி வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் டிஎன்பிஎஸ்சியில் சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னா 499க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கொஸ்டின் வந்து டெஸ்ட் கொஸ்டினாக கிடச்சிரும், ப்ளஸ் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு வீடியோவாக கிடச்சிரும். ஓகேவா? அதேமாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ இருக்கா இல்லையா, எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 799. இதுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸு. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு 1 வீக் வந்து கிளாஸ் ஃபுல்லாக நடத்துவோம். நடத்தி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வாரத்தில் என்ன டாபிக் கவர் பண்ணுறோமோ அதிலிருந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வைப்போம். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 799க்கே நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் மட்டும் டிஎன்பிசி அப்படின்னா 499ங்கிறத இது ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் 1க்கான கொஷின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெஸ்ட் கொஷின் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். எழுதி பார்த்ததுக்கு பிறகு கையில் பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நான் சொல்கிற ஒவ்வொரு கொஷினுக்கான டிஸ்கஷன் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நீங்கள் கொஷினில் ஒன்று ஒன்றா நோட் பண்ணி படிக்கிறது மூலமாக நீங்கள் இன்னும் நல்லா மோல்ட் ஆகலாம், டெவலப் ஆகலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் கொஞ்சம் கம்மியாகுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ். ஓகேங்களா? பொது அறிவு பகுதி அப்படிங்கிறது 101லிருந்து 200 வரைக்கும் இருக்க கொஷின் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இதில் ஜிஎஸ் பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்ப்போம். திருக்குறள் எப்போது பதிப்பித்து வெளியிடப்பட்டதுன்னு சிம்பிளான கொஸ்டின். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் டிஎன்பிசியில். சரிங்களா? திருக்குறள் எப்போது பதிப்பித்து வெளியிடப்பட்டதுன்னா நார்மலாக டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அது 812 தான். 1812 1812ஆம் ஆண்டு இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை. தஞ்சையில் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. யார் அப்படின்னா மலையாத்துவாசன் மலையாத்துவாசன் மகன். இவங்களுடைய பையன் யாருன்னா ஞான பிரகாசம். இது ரொம்ப 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 முக்கியமானது. மலையாத்துவாசான் மகன் வந்து ஞான பிரகாசம் என்பவர் தஞ்சையில் 1812ஆம் ஆண்டு திருக்குறளை முதலாக அச்சிட்டு வெளியிட்டார். அது எந்த டைப்பில் வெளியிட்டார் அப்படின்னா, அதாவது மர அச்சு முறைன்னு சொல்லுவாங்க. என்னது? மர அச்சு முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு மெத்தடு. சரிங்களா? அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் திருக்குறளை வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, அச்சிட்டு வெளியிட்டாங்க அப்படிங்கிறது இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஓகே. ரெண்டாவது பாருங்க, சிவை. இது வந்து வை. ஓகேங்களா? சிவை தாமோதரனார் வெளியிடாத தமிழ் இலக்கியம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தவொடனே தெரியும், ஆல்ரெடி நல்லா படித்தவங்களுக்கு தெரியும். டேரெக்டாகவே ஐங்குறுநூறு மட்டும்தான் அவர் என்ன பண்ணல, அவர் வந்து வெளியிடல. சரிங்களா? அப்போ அவர் என்னென்ன வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை வெளியிட்டிருக்காரு. இது கலித்தொகை அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 1885 வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. யார் அப்படின்னா சிவை தாமோதரனார் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூளாமணிங்கிறது 1899. இந்த இயர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்காக தான் நான் உங்களுக்கு நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். வீரசோழியம் அப்படிங்கிறது 1881. இந்த வருடங்களில் இந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. ஐங்குறுநூறு மட்டும்தான் வெளியிடல. இந்த சிவை தாமோதரனார் யார் அப்படின்னா யாழ்ப்பாணத்து கவிஞர்னு சொல்லுவாங்க. என்னது? யாழ்ப்பாணத்து கவிஞர். யாழ்ப்பாணம் என்றால் என்னன்னா ஸ்ரீலங்கா, இலங்கைன்னு அர்த்தம். ஸ்ரீலங்கா இலங்கை அல்லது சிலோன் சொல்லுவாங்க. சிலோன் என்றாலும் ஸ்ரீலங்கா என்றாலும் இலங்கை என்றாலும் ஒன்றே அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. 103வது கொஸ்டின் வந்து பாருங்க, சென்னை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல நல்லா கவனிக்கணும் கொஸ்டின். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எலக்டட். இது பாருங்க, இந்த எலக்டடுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்ப
முதல் பெண்மணி யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சென்னை சட்டமன்றத்திற்கு சென்ற முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிங்கிறது ஆன்சர் போட்டுறலாம். சரிங்களா? ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டா, ருக்மிணி லட்சுமிபதி தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நார்மலாவே 1927ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1927ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. மேலவை, சட்டமன்ற மேலவையில் நியமனம் செய்யப்பட்டவங்க. அவங்க மக்களால் தேர்வு செய்யப்படல. கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் தெரியுமா? நாமினேட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா, சட்ட மேலவைக்கு அல்லது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு முதல்ல போன பெண்மணி யாரு அப்படின்னு சொல்லி மொட்டையா கேட்டாங்க. அல்லது சட்டமன்ற மேலவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். அது 1927 தான். ஆனா அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, மக்களால் தேர்வு செய்யப்படல. இன்டைரக்ட் எலெக்ஷன் மறைமுக தேர்தல் மூலமா தேர்வு செய்யப்பட்டாங்கங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ருக்மிணி லட்சுமிபதிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1934ல பை எலெக்ஷன்ல மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சரிங்களா? முதல்ல சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. 1934ல பை எலெக்ஷன். இத தாண்டி 1947ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 1946ல வந்து இவங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, அதாவது கீழவைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த கீழவையில வந்து இவங்க தேர்வு செய்யப்பட்டு, இப்ப எப்படி எம்எல்ஏ இருக்காங்களா இல்லையா? இப்ப சட்டசபையில ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கா இல்லையா? சிஎம் கவர்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட். அந்த மாரி எம்எல்ஏவா ஜெயிச்சு உள்ளார போயிருக்காங்க. அது 1946ங்கிறது. அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டாலும், யாரு? முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ருக்மிணி லட்சுமிபதி. அதே மாரி முதல் பெண் அமைச்சர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, டாக்டர் என்னது? ருக்மிணி லட்சுமிபதி தான். இவங்க என்ன அமைச்சர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுகாதாரத்துறை அமைச்சர். இது ரொம்ப முக்கியமானது. சுகாதாரத்துறை அமைச்சரா தான் இருந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1946 டி. பிரகாசம் பெரியல இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 1937ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாஜி சிஎம்மா இருந்தார்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெபுட்டி ஸ்பீக்கரா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன். ஃபர்ஸ்ட் உமன் டெபுட்டி ஸ்பீக்கரா இருந்தவர் யாருன்னா, ருக்மிணி லட்சுமிபதி. அது மட்டும் இல்லாம 1930 உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்ட முதல் பெண்மணி இவங்க தான். இந்தியாவிலேயே உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டு கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி. உப்பு சட்டத்துக்கு எதிராக ஃபைன் வாங்கின முதல் பெண்மணி யாருன்னா, ருக்மிணி லட்சுமிபதிங்கிறத புரிஞ்சுங்க. இவ்வளவு சிறப்புமிக்கவங்க அந்த அம்மாங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, அரசியலமைப்பின் முக உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தையின் சரியான வரிசையை காண்க. இறையாண்மை, சோசியலிசம், மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும் இந்த முகவுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏவிலிருந்து எடுத்திருப்பாங்க. அமெரிக்கா அந்த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொன்னோமா இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த முகவுரைங்கிறது அமெரிக்காவிலிருந்து பாரோடு பை. அது வந்து ரொம்ப முக்கியமானது. இங்க வந்து 1946 டிசம்பர் 13ஆம் தேதி கொள்கை குறிக்கோள் தீர்மானம்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலமா நேருவால் கொண்டு வரப்பட்டதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த பிரியாம்பிள் இது எல்லாத்தையும் சேர்த்து 1949 நவம்பர் 26ல வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் பண்ணியிருப்பாங்க. கேம் டு ஃபோர்ஸ்ங்கிறது 1950 ஜனவரி 26ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இதுல இந்த சோசியலிசம், அந்த மதச்சார்பற்றங்கிற வார்த்தை மட்டும் உங்களுக்கு எப்ப சேர்த்திருப்பாங்க அப்படின்னா, 1976 42nd அமெண்ட்மென்ட் மூலமா சேர்த்திருப்பாங்க. அப்ப இந்த பிரியாம்பிள வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப 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 முக்கியமானது. முகவுரையை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டது? ஒரே ஒரு டைம் தான். எந்த ஆண்டு? 1976 42nd அமெண்ட்மென்ட். இந்த 1976 42nd அமெண்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அப்ப இத கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 105வது கொஸ்டின். மரமலையடிகள் பற்றி தவறான கூற்றை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து இது தவறானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். தனித்தமிழ் இயக்கத்தின் நிறுவினார். புரியுதா? தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாரு? கால ஆராய்ச்சியின் முன்னோடி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மரமலையடிகள் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இது சரிதான். 2வது பார்த்தீங்கன்னா, பட்டினம்பாலைக்கும் முல்லைப்பாட்டுக்கும் விளக்க உரை எழுதியுள்ளார் அப்படிங்கிறது இதுவும் சரிதான். சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. புரியுங்களா? சமரச சுத்த சன்மார்க்க சங்கங்கிறது அதாவது சமரச சன்மார்க்க சங்கம்ங்கிறது வந்து
இவர் நிறுவியிருக்கார் யாரு? மறைமலை அடிகள். ரொம்ப முக்கியமானது. அதாவது சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வருவா? வள்ளலார் தான் ஞாபகம் வருவார். வள்ளலார் தான் ஞாபகம் வருவார். வடலூர் வள்ளலார் இருக்காருல்ல, கடலூர். ஸோ அவர் தான் ஞாபகம் வருவார். ஆனால் அவருக்கு முன்னாடியே சமரச சன்மார்க்க சங்கம்ங்கிற ஒரு நிறுவனர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள். கால ஆராய்ச்சியின் முன்னோடி, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சித்தாந்த தீபிகா என்ற பத்திரிகையை நிறுவினார்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது இல்லை. அது யாருன்னா நல்லசாமி பிள்ளைன்னு அர்த்தம். இது யார் நிறுவனாங்கன்னா நல்லசாமி பிள்ளை. நல்லசாமி பிள்ளை இது வந்து தமிழ் தேசியம், இந்திய தேசியம்லாம் இருக்குல்ல, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனது சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா சத்தியத்தின் ஒளின்னு அர்த்தம். என்னது? சத்தியத்தின் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனிங்ல உள்ள அந்த பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா நல்லசாமி பிள்ளைங்கிறவர் தான் தொடங்கியிருக்காரு. மறைமலை அடிகள் தொடங்கலைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ தப்பான ஒரு பாயிண்ட் வந்து டி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் போவோம். அடுத்து வந்து பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு நல்லாவே தெரியும் 1924 அப்படின்னா பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? அதாவது பணியாளர் தேர்வாணையம், சர்வீஸ் கமிஷன் போர்டுங்கிறது 1924. சில புக்கில் 23ன்னு போட்டிருக்கோம். ஆனால் வந்து நம்மளுடைய டிஎன்பிசி வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா 24 தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது 1919 மாண்டேக் செம்ஸ்போர் ரீஃபார்ம்ஸோடைய அந்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 1924 வந்து சர்வீஸ் கமிஷன் போர்டுன்னு ஒன்று அமைப்பாங்க. அடுத்தது 1929 மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று அமைப்பாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் 29 தான். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 1922 வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புவாத ஒழுங்குன்னு சொல்றாங்க. அதாவது வகுப்புவாத இடஒதுக்கீடு ஜிஓன்னு சொல்லுவாங்க. கம்யூனல் ஜிஓ. கம்யூனல் ஜிஓ வந்து 2 டைம் போட்டிருப்பாங்க. அதாவது 1921 1922ன்னு சொல்லி 2 வருஷம் போட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் நம்மளோட இடஒதுக்கீட்டு முறைக்கு அடித்தளம் இட்டது அப்பதான் 1921 22. இது ரொம்ப முக்கியமானது. 2 டைம் ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 1927 28ல வந்து பார்த்தோன்னா முத்தையா இடஒதுக்கீட்டு முறைன்னு சொல்லுவாங்க. இந்த முத்தையா இடஒதுக்கீட்டு முறை தான் இப்போ இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டு முறைகளுக்கெல்லாம் அடித்தளம், ஆர்ஜின், ஒரு தொடக்க புள்ளியா இருந்தது அப்படிங்கிறத அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 1926 வந்து பார்த்தீங்கன்னா இந்து மத அறக்கட்டளை சட்டம்னு சொல்றாங்க. அதாவது ஹிந்து ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி தமிழகத்தில் உள்ள இந்து கோயில்கள் எல்லாம் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையா? இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த சட்டம், அதாவது கோயில் பராமரிப்பு பணிகள், வரவு செலவு பணிகள் எல்லாம் அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1926. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு 4ன்னு போகும்போது இதுதான் என்னது 4 3 1 2 தான் இதுக்கு சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கூற்று புரியுதா? ஜனவரி 26 இந்தியாவில் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு பேசிக்கான விஷயம். இந்தியாவில் வந்து எப்போ ரிபப்ளிக் டேவை கொண்டாடுறோம்? ரிபப்ளிக்ங்கிறது 1950 ஜனவரி 26ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த டேவை ஜனவரி 26 ஏன் நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா, அங்கே பாருங்க காரணத்தில் சொல்கிறாங்க. 1929ஆம் ஆண்டு லாகூரில் நடந்த செஷன், லாகூர் செஷன் இருக்கா இல்லையா? லாகூரில் இருந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஜனவரி 26ஆம் தேதியை முழுமையான சுதந்திர தினமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. லாகூரில் வந்து ராவி நதின்னு சொல்லுவாங்க. இந்த ராவி ரிவர் ஓரமாக நேரு தான் வந்து அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஜவஹர்லால் நேரு தான் அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்? ட்ரீ கலர் ஃப்ளாகை ஏற்றிட்டு என்ன பண்ணுவார்னா, எங்களுக்கு இந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்லாம் வேண்டாம், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்னது? முழு சுதந்திரம், 100% எங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு தீர்மானம் நிறைவேற்றுவார். அப்போ இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன பண்ணுவோம்? கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் டேவாக கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் டே 1930 ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த 1930லேருந்து அப்படியே ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜனவரி 26ஆம் தேதியை சுதந்திரம் கிடைச்சத மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக என்ன பண்ணுவோம்? கொண்டாடிக்கிட்டு இருப்போம். இந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் நம்ம வந்து 1950 ஜனவரி 26 ரிபப்ளிக் டேவை கொண்டாடுறோங்கிறது நமக்கு வந்து வரலாற்று பின்னணி. சரிங்களா? அப்போ இது என்னதுன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஏன் ஜனவரி 26 கொண்டாடுறோம் அப்படின்னா, லாகூர் செஷனில் வந்து அதில் முடிவெடுக்கப்பட்டது. அதனால அந்த தேதி வந்து நம்ம ரிபப்ளிக் டேவை கொண்டாடுறோம். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் பற்றி பின்வரும் கூற்றை கவனின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது முழுமையானதுன்னு சொல்றீங்க. இட் இஸ் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையானதெல்லாம் இல்லை. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுக்கு
ஆதரவாகவும் இருக்கும், பொது விஷயங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும். அது வந்து முழுமையானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொத்துரிமை அதிலிருந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள தாண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா முழுமையானது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது தப்பு. இது நீதித்துறையால் செயல்படுத்தக்கூடியதுங்கிறது சரிதான். ஏன்னா அடிப்படை உரிமைகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அது ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விட்டால், அதாவது ஆர்டிக்கிள் 32 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி ஒரு கவர்ன்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஆகணும். புரியுதுங்களா இல்லையா? ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படிங்கிறது வந்து டிபிஎஸ்பிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. சரிங்களா? டிபிஎஸ்பி பிளஸ் விசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது, டிபிஎஸ்பிய வந்து ஒரு கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்ட்டிங்ல 7 அடிப்படை உரிமை இருந்தது. இப்போ வந்து 6 அடிப்படை உரிமை இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். 1 வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அது என்னன்னா 300 ஏவுக்கு வந்து போயிடுச்சு. அது என்னன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சொத்துரிமைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சொத்துரிமை வந்து முன்ன அடிப்படை உரிமையில இருந்தது. அது 1978 44த் அமெண்ட்மென்ட். 1976 தான். 42nd அமெண்ட்மென்ட்டே வச்சுக்கங்க. இன்னொன்னு 1978 44th அமெண்ட்மென்ட் இருக்கு. இதுதான் 1976 42nd அமெண்ட்மென்ட் மூலமா என்ன பண்ணப்பட்டது? அது சாதாரண அடிப்படை உரிமையிலிருந்து சாதாரண சட்ட உரிமையா மாறப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 307 தான் சொத்துரிமை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 12ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, நீதித்துறையா செயல்படுத்தக்கூடியதுன்னா, ஆமாம் சரிதான். ஏன்னா, ஆர்டிகல் 32 வச்சுக்கிட்டு அடிப்படை உரிமைக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விட்டால் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம். ஆர்டிகல் 226 வச்சுக்கிட்டு நீங்க வந்து அடிப்படை உரிமைகள் மற்றும் சாதாரண சட்ட உரிமைகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நீங்க ஹைகோர்ட்ல கேஸ் போடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நீதித்துறையா செயல்படுத்தக்கூடியது அடிப்படை உரிமைங்கிறது சரியானது. இது மக்களின் அரசியல் நீதியை உறுதி செய்கிறது. எது? பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, ஒரு இடத்துல சங்கம் கூட்டு உரிமை, சரிங்களா? வியாபாரம் செய்யும் உரிமை. நீங்க இருந்து போயிட்டு இப்ப நீ ஜம்மு காஷ்மீர்ல கூட லேண்ட் வாங்கலாம். அந்த மாரி உரிமை. ஸோ இது மாரி என்ன பண்றாங்க? நமக்கான ஒரு அடிப்படை உரிமை, அரசியல் நீதியை வந்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த அடிப்படை இந்த உரிமைகள் இருக்கு. ஸோ அப்ப 2, 3 வந்து சரியானது. அப்ப இதுக்கு வந்து என்னது ஆன்ஸரு? சி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க. ஆ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அரசியலமைப்பின் எந்த பகுதியை அரசியலமைப்பின் புதுமையான அம்சம் என்று அம்பேத்கர் வந்து எந்த பகுதியை வர்ணித்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அப்ப அதாவது பார்த்தீங்கன்னா, ஆம் அடிப்படை உரிமைகள வந்து பார்த்தா ஹார்ட் ஆஃப் த சோல், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதயம், ஆன்மா அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதுமையின் அம்சம் அப்படிங்கிறது டிபிஎஸ்பி தான் சொல்லியிருப்பாரு. மாநில கொள்கை நேரடி கோட்பாடு அப்படிங்கிறத இத தாண்டி இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிய தான் நம்மளுடைய அம்பேத்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காரு? அதாவது புதுமையான அம்சம், அரசியலமைப்பின் புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்காரு. சரிங்களா? டிஸ்கிரைப்டு த நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்ங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த குடியரசு, ரிவோல்ட், விடுதலை, பகுத்தறிவுங்கிறது எல்லாமே யாருடைய பத்திரிகை தான்? நம்மளுடைய பெரியாருடைய பத்திரிகை தான். ஆனா, அதுல வந்து சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளுங்கிறது என்னது? குடியரசு தான். ஏன்னா குடியரசு தான் 1925ல உருவாக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கமும் 1925ல தான் உருவாக்கப்பட்டது. சுயமரியாதை இயக்கம் ஏன் 1925ல உருவாக்கப்பட்டதுன்னா, 1925ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் கா காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு. புரியுதா? காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாட்டோட தலைவர் யாருன்னா திரு.வி.க. இந்த மாநாட்டுல ஸ்பீச் குடுக்குறாரு. யார் குடுக்குறாரு? நம்மளுடைய பெரியார் குடுக்குறாரு. ஸ்பீச் குடுக்குறாரு. ஸ்பீச் வந்து பெரியார் குடுக்குறாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, காங்கிரஸ் கட்சியில வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைரார்கி யார் இருக்கீங்கன்னா, அப்பர் காஸ்ட் இருக்கீங்க. ஒரே டாமினேட் பீப்பிள், ஒரே டாமினேட் அந்த கம்யூனிட்டியா இருக்கீங்க. ஃபார் டிப்ரஸ்ட் காஸ்ட்டுக்கு, ஃபார் தமிழ் பீப்பிளுக்கு பெருசாலாம் அதில வந்து சப்போர்ட் இது இல்ல. ஸோ ரிசர்வேஷன் இல்ல. ஸோ அதனால எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கேட்கறாரு. அந்த மீட்டிங்ல பெருசா ரெஸ்பான்ஸ் இல்ல. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதை வேண்டி அந்த மாநாட்டிலிருந்து வெளியேறி 25லயே புதிய கட்சி ஆரம்பிக்கிறார். ஒரு சொசைட்டிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்ன்னு சொல்றோம். பிளாக் ஷர்ட் மூவ்மெண்ட். சரிங்களா? கருப்பு சட்டை இயக்கம் அப்படிங்கிற மாரி. இந்த சுயமரியாதை இயக்கத்தின் மூலமா சுயமரியாதை திருமணங்கள்ங்கிறது தாலியே கட்டிக்காம மாலை மட்டும் மாத்திக்கிட்டு அன்பா கணவன் மனைவி மாரி வாழ்றதுன்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சுயமரியாதை திருமணத்துக்கு 1968ல வந்து அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணிருப்பாரு? 68, 69ல அப்ரூவ்ட் குடுத்திருப்பாரு. தமிழக அரசு அங்கீகாரம் அது வழங்கியிருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த குடியரசு இதழ் தான் சுயமரியாதை இயக்கத்தோடைய அஃபிஷியல் மேகசின் அண்ட் நியூஸ் பேப்பர்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க 111. ஜி.வி.எஸ். சரிதா சருக்கம் எந்த தலைவரின் சுயசரிதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜி.வி.எஸ். சரிதா சருக்கம். இந்த ஜி.வி.எஸ். சரிதா சருக்கம் அப்படிங்கிறது வந்து
இது ரெட்டமலை சீனிவாசன். சரிங்களா? ரெட்டைமலை சீனிவாசனுடைய வந்து பார்த்தீங்கன்னா சுயசரிதைன்னு சொல்கிறாங்க. சுயசரிதை தன் வரலாறுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். ஆட்டோபயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி 2 இருக்குது. ஆட்டோபயோகிராஃபி தன் வரலாறு, சுய வரலாறு. அப்போ ரெட்டமலை சீனிவாசன் ஜிவிஎஸ் சரிதா சுருக்கத்தில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அவர் வாழ்ந்த பீரியடில் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட் அந்த டிப்ரெஸ்ட் கேஸ்ட் இருக்காங்களே அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சோசியல் இஷ்யூஸ் நடக்குது, சமூக பிரச்சனைகள் நடக்குது, அதை இவர் எப்படி வந்து போராடினாரு, ப்ளஸ் அதில் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாரி அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ எப்படி இப்போ இருக்க தமிழக முதல்வர் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அப்பான்னு சொல்கிற மாரி ஒரு உருவாக்கத்தை கொண்டு வராங்களா இல்லையா? அதுமாரி இவர் என்ன சொல்லுவாங்கன்னா தாத்தான்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் கால்டு தாத்தா. அப்புறம் தாத்தானா யார்? ரெட்டைமலை சீனிவாசன். இவர் ஃபார் டிப்ரெஸ்ட் கேஸ்ட்டுக்கான ஒன் ஆஃப் த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இப்போ இருக்கிற பெரியார், நீங்கள் அம்பேத்கர்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அவரை இவங்கெல்லாம் பாராட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல டிப்ரெஸ்ட் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருந்தவர் யாருன்னா முதல்ல இவர் தான், ரெட்டமலை சீனிவாசன். அதன் பிறகு தான் அயோத்திதாச பண்டிதர். இவங்க 2 பேரும் தான் ஃபார் டிப்ரெஸ்ட் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக சப்போர்ட்டாக இருந்தவங்க, ஸ்டார்டிங்கில் சப்போர்ட்டாக இருந்தவங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? என்னது? இந்த ரெட்டமலை சீனிவாசன் அப்படிங்கிறவங்க. இந்த ரெட்டமலை சீனிவாசனுங்கிறது 1923 இருந்து 1939 வரைக்கும் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. சரியா? சென்னை மாகாண சட்டமன்றத்தில் வந்து என்ன பண்ணிருக்காங்க? எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. இவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சார்ந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் 1891 பறையர் மகாஜன சபா, பறையர் மகாஜன சபான்னு சொல்லி உருவாக்கியிருக்காரு. ஸோ பறையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரையும் என்ன பண்ணிருக்காரு? இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவர் 1891 ஆரம்பிச்சு 1893 வந்து இது வந்து ஆதி திராவிட மகாஜன சபா. என்னது? ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு? ஒரு சொசைட்டி வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். பொது கணக்கு குழு பற்றி தவறான கூற்றை அடையாளம் காணவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொது கணக்கு குழு. இந்த பொது கணக்கு குழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவின் தலைவர் யாருன்னா சபாநாயகரால் நியமிக்கப்படுகிறார். பப்ளிக் புரியுதுங்களா? அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்குல்ல, இதை வந்து இதனோட ஹெட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா ஸ்பீக்கருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சரிதான். இதன் பரிந்துரைகள் சபாநாயகரை கட்டுப்படுத்தாது. அதுவும் சரிதான். சரிங்களா? சபாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை நியமிக்கிறாரு. உடனே அந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? சபாநாயகர் எதிர்கட்சி உறுப்பினரை தான் தலைவரை என்ன பண்ணுறாரு? நியமிக்கிறார். இது உண்மை. எதிர்கட்சி தலைவர் இருக்காருல்ல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர் இருக்காங்களா இல்லையா? எதிர்கட்சி தலைவர் யாராக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாரு? இந்த பப்ளிக் கமிட்டி அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு தலைவராக வந்து நியமனம் பண்ணுறாரு ஆஸ் சபாநாயகர். இந்த குழு நாடாளுமன்றத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறதுங்கிறது தப்பு. இது பார்லிமெண்ட் கண்ட்ரோலில் இல்லை. புரியுதுங்களா? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படிங்கிறது செயல்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பகுதி ப்ளஸ் விதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 12. சரிங்களா? பார்ட் 12 எதை பற்றி சொல்லுதுன்னா மையத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையே உள்ள நிதி உறவு, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். புரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அரசியலமைப்பு திருத்தம். சரிங்களா? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறோமா இல்லையா? ஆர்டிகல் 368 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து நம்ம எடுத்திருப்போம். அமெண்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து பாரோடு பை சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு 20 இருக்குது, ஆர்டிகல் 368 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை திருத்தி அமைக்கிறதுக்கு நம்ம இந்த டூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சேஞ்ச் பண்ணுவோங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17ங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இந்தியாவுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஆர்டிகல் 343, ஆர்டிகல் 343, ஆர்டிகல் 343 அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி அதை பற்றி மென்ஷன் பண்ணுது அந்த ஹிந்திங்கிற ஒரு வார்த்தை வச்சு. அடுத்து வந்து ஆர்டிகல் 18, அதாவது பார்த்தீங்கன்னா பார்ட் 18ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலை, எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்டிகல் 352, 356, 360. ஆர்டிகல் 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 356ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 360ங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இன்ன வரைக்கும் இந்தியாவில் ஃபினான்ஸ் எமர்ஜென்சி வந்ததே இல்லை. நேஷனல் எமர்ஜென்சி 4 டைம் வந்திருக்குங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. அதுமாரி அதிக டைம் எந்த ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி வந்ததுங்கிறது நம்ம லாஸ்ட்டு
எஸ்ஐ டெஸ்ட்டில் பார்த்துருப்போம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் வந்திருக்குங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 1, 4 தான் சரியான விடைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய நாடாளுமன்றத்தில் உள்ள துறை ரீதியான நிலைக்குழுக்கள். ஓகேங்களா? மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த துறை ரீதியான நிலைக்குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24. சரிங்களா? இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்ல ஏதோ ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த பில்லுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அடாப்ட் ஆகுதா? இல்ல வந்து எதிரா இருக்குதா? ஸோ இதனால வந்து பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணக்கூடியது என்னன்னா, துறை ரீதியான நிலைக்குழுக்கள் தான் இந்த வேலையை பார்ப்பாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆளுங்கட்சிக்கு, எதிர்க்கட்சிக்கு இடையே ஏதாவது ஒரு விஷயத்துல முரண் ஏற்பட்டுருச்சுன்னா, இந்த நிலைக்குழுக்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, 2 பேத்தையும் உட்கார வச்சு கொஞ்சம் டீல் பண்ணுவாங்க. சரிங்களா? உள்ள பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இவங்க முயற்சி பண்ணுவாங்கங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. எத்தனை? 117 இது 4 பார்த்துட்டோமா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியா ஒரு குடியரசு நாடு. ஆமா தானே? எப்ப? 1950 ஜனவரி 26ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிப்பப்ளிக் ஆயிட்டோம். நாம ஏன் ஜனவரி 26 ரிப்பப்ளிக் மாத்துனோம்னா, 1929ல லாகூர் செஷன் அப்போ வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. அதை ஜனவரி 26ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்ப ஆம், இந்தியா குடியரசுத் தலைவர் வந்து இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது டைரக்ட்டா பார்த்தா தப்பு தான். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்சர் என்ன குடுத்துருக்கோம்னா, கூற்று, காரணம் 2ம் உண்மை. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நீங்கலாம் ஆச்சரியப்பட்டுருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே மேலோட்டமா பார்த்தா தப்பு தான் இது. இந்த காரணம். ஏன்னா இந்திய குடியரசுத் தலைவர் நாம மக்கள் நேரடியா ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்படல. அதாவது பார்த்தா பிரசிடென்ட்டோடைய அந்த எலக்டோரல் காலேஜ்ல யார் யார் இருப்பாங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபாவுடைய எலக்டட் மெம்பர் 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டோடைய எம்எல்ஏ எலக்டட் எல்லாம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, டெல்லியோடைய எலக்டட் மெம்பர். நாமினேட்டட் மெம்பர் இதில வரமாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்படுறாங்க. சரிங்களா? அப்ப மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா வந்து இன்டைரக்ட் எலக்ஷன்ல தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. இப்போ லோக்சபா வரைக்கும் டைரக்ட் எலக்ஷன், எம்எல்ஏ டைரக்ட் எலக்ஷன். இவங்க வந்து பாண்டிச்சேரி, டெல்லின்னு டைரக்ட் எலக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க தான் அதில போய் ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்படுறாங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்கன்னா, அப்ப நாம தானே ஓட்டு போட்டோம். அததான் இவங்க இப்படி கேட்டிருக்காங்க. இது டைரக்ட்டா பெரிய ஒரு ஒரு சரியான ஆன்சர்லாம் இல்ல. தப்பு தான். இருந்தாலும் சரின்னாலும் இஷ்யூ இல்ல. சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான் குடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நான் சொல்ற விளக்கம் புரிஞ்சுதுல்ல? ஆமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. பின்வரும் மசோதாக்களில் எது நாடாளுமன்றத்தின் கூட்டத்திற்கு பரிந்துரைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. பார்லிமெண்ட்ல ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 108 ஆர்டிகல் 108ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் சிட்டிங்ஸ பத்தி சொல்லுது. இந்த ஜாயிண்ட் சிட்டிங்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்றவர் யாருன்னா பிரசிடென்ட். ரிக்வெஸ்ட். புரியுதா? பிரசிடென்ட் தான் ரிக்வெஸ்ட் பண்றவரு. இதுக்கு வந்து லீட் பண்றவரு தலைமை தாங்குறவர் யாருன்னா ஸ்பீக்கர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நாடாளுமன்றத்து கூட்டத்தில பரிந்துரைக்கப்பட்டது. எந்தெந்த பில் வந்து கீழ வந்து பார்லிமென்ட்க்கு இது பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் சிட்டிங்ஸ்ல 3 பில்ல தான் இது விவாதிச்சிருக்காங்க. புரியுதா? பேங்க் பேஸ்டு ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வரதட்சணை சட்ட மசோதாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இந்த வரதட்சணை தடை சட்டம்ங்கிறது 1961. இதுக்கு வந்து பெரிய முரண்பாடு ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அந்த லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால ஜாயிண்ட் சிட்டிங்ன்னு சொல்லி 108ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 108 பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, பிரசிடென்ட் வந்து இன்வைட் பண்ணுவாரு, ரிக்வெஸ்ட் பண்ணுவாரு. எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி உட்காருவாங்க. அந்த ஜாயிண்ட் சிட்டிங்ஸ்க்கு வந்து தலைமை தாங்குறது யாரா இருப்பா? ஸ்பீக்கரா இருப்பாங்கங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இப்ப அ வங்கி சேவை ஆணைய மசோதா சட்டம்னு ஒண்ணு இருக்குது. அதாவது வங்கி சேவை ஆணைய மசோதா சட்டம் 1978. இத நோட் பண்ணிக்கங்க. வங்கி சேவை ஆணைய மசோதா ரத்து சட்டம். இது 1978. இந்த பேங்க் பேஸ்டு வந்த ஆக்ட்டையும் ஜாயிண்ட் சிட்டிங்ஸ்ல வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. வரதட்சணை தடை சட்டத்தையும் ஜாயிண்ட் சிட்டிங்ஸ்ல வச்சு தான் என்ன பண்ணாங்க? டிஸ்கஸ் பண்ணாங்க. அடுத்தது பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002. புரியுதா? பயங்கரவாத தடுப்பு சட்டம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 கூட்டத்தில ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணாங்க. பேங்க் புரியுதுங்களா? வங்கி சம்பந்தமான விஷயம். அதாவது வங்கி சேவை ஆணைய ரத்து மசோதா. வங்கி சேவை ஆணைய ரத்து மசோதாவ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணாங்க. 2002ல பயங்கரவாத தடுப்பு சட்டத்த வந்து டிஸ்கஸ் பண்ணாங்கங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட். பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தலைவர் பிளஸ் அந்த இணைப்புன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா,
பெரியார். ஓகேங்களா? ஸோ இதில் பெரியார்னு சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து சித்திரபுத்திரன் அப்படின்றது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா சித்திரபுத்திரன் பெரியார் வந்து குடியரசு, இந்த புரட்சி, ரிவோல்ட்டு இந்த மாதிரி மேகசின்லாம் நடத்தினார்ல இதழ்கள், அதில் வந்து சித்திரபுத்திரனுங்கிற ஒரு பேரை யூஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஓகேவா? அவர் வந்து அந்த கட்டுரை ஆர்டிக்கலாக எழுதியிருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஒன்று. சிங்காரவேலர் அப்படிங்கிறது தொழிலாளன் செய்தித்தாளுங்கிறது சிங்காரவேலன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிங்காரவேலனுங்கிறது தொழிலாளர் பிரச்சனைக்கு போராடியவர், ரொம்ப முக்கியமானவர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். சரிங்களா? ஆமாம். ஸோ பெரியாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நீதி கட்சியோட தலைவர் 1938 இருந்திருக்காரு. 1938 எம்சி ராஜாங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு டிப்ரஸ் காஸ்ட்டுக்கு ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஒன் ஆஃப் த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா போராடிருக்காரு. அவரை பார்க்கும்பொழுது எம்சி ராஜா வந்து அகில இந்திய தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சங்கம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டாக இருந்திருக்காரு. இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹெட் யாருன்னா ஆல் இண்டியா என்னது டிப்ரஸ்ட் காஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதனுடைய ஃபர்ஸ்ட் ஹெட் யாருன்னா எம்சி ராஜாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதை வந்து 1930 இந்த சங்கத்தை வந்து 1930 வந்து அம்பேத்கர் தான் உருவாக்குனாரு. ஆனால் அதனுடைய முதல் தலைவராக 1930 யார் ஆக்கப்பட்டார் அப்படின்னா எம்சி ராஜா தான் ஆக்கப்பட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ரெட்டமலை சீனிவாசன் வந்து ஆதி திராவிடர் மகாஜன சபா 1893 வந்து உருவாக்குனாரு. இந்த 1893க்கு முன்னாடி இந்த ஆதி திராவிட மகாஜன சபா என்ன பேரில் இருந்துச்சு அப்படின்னா 1891 வந்து பார்த்தீங்கன்னா பறையர் மகாஜன சபா முதல்ல தொடங்கினது யாருன்னா ரெட்டமலை சீனிவாசன். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபையை 1893 வந்து மாற்றிட்டாருங்கிறத புரிஞ்சிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2 தான் சரியான விடைங்கிறது. ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, கீழ்நோக்கிய வடிகட்டுதல் புரியுதா, டீசென்ட்ரலைஸ்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கீழ்நோக்கிய வடிகட்டுதல் முறையை தொடங்கிய இந்திய கவர்னர் ஜெனரல் அல்லது வைஸ்ரா யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லார்டு வில்லியம் பெண்டிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மெக்காலே மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? மெக்காலே மினிட்ஸ், லார்டு மெக்காலே எஜுகேஷன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1833 அமைச்சிருப்பாங்க. ஆனால் எக்ஸாக்டாக 1835 தான் மெக்காலே எஜுகேஷன் கமிட்டிங்கிறது ஃபார்ம் ஆச்சுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா மெம்பர்னு சொல்லுவாங்க. முதல் சட்ட அமைச்சர், ஃபர்ஸ்ட் லா மெம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார்? மெக்காலேங்கிறவர். வில்லியம் பெண்டிங் பீரியடில் அந்த வைஸ்ராயோடைய கமிட்டியில் முதல் சட்ட உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா லார்டு மெக்காலே. எஜுகேஷன் கமிட்டி குழுவுக்கு தலைவர் யார் அப்படின்னா லார்டு மெக்காலே 1835. அது என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் 1835 இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். இதுக்கு முன்னாடி உள்ள பெர்ஷியன், அராப், புரியுதுங்களா, இந்த பாராசீகம் இந்த மாதிரி மொழிகள் எல்லாம் இனிமேல் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடாது. அதை விட இனிமேல் நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் லாங்குவேஜ் ப்ளஸ் அதனுடைய கல்ச்சர்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுறது மூலமாக நீங்கள் எங்களுக்கு ஈக்குவலாக வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பிளட்டு இந்தியனாக இருக்கலாம், ஸ்கின் இந்தியனாக இருக்கலாம், ஆனால் பேச்சு வழக்கு ஒழுக்கத்தில் ஒரு பிரிட்டிஷ் மாதிரி ஒரு செப்பரேட் கிளாஸ், ஒரு சமுதாயத்தை, ஒரு வகுப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய அல்டிமேட் எய்மாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் லார்டு வில்லியம் பெண்டிங் பிரபு என்ன பண்ணிருப்பாருன்னா கீழ்நோக்கிய வடிகட்டுதல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து இந்த மெக்காலே மினிட்ஸ் மூலமாக கொண்டு வந்திருப்பார். அப்படின்னா என்னன்னா, இந்த மெக்காலே மினிட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்தியர்கள் வந்து ஆங்கில கல்வியை பயன்படுத்த வேண்டும், இனிமேல் குருகுல கல்வி, இந்த அரபு கல்வி, சமஸ்கிருதம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்தியாவில் ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஒரு 1000 பேரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் மேம்பட்ட மக்கள் இருப்பாங்களா இந்தியாவில், அவங்கள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுப்போம், டீச் பண்ணுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 1000 பேர்த்துக்கிட்ட அப்படி டீச் பண்ணுவாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? அதான் டீசென்ட்ரலைஸ்டு கீழ்நோக்கி பரவல்ங்கிற முறை வந்து என்னன்னா, நாங்கள் முதல்ல ஒரு 1000 பேர்த்துக்கு கற்றுக் கொடுப்போம், அந்த 1000 பேர் வந்து இன்னும் 1000 பேர்த்துக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அப்புறம் அந்த 1000 பேர் இன்னும் 1000 பேர்த்துக்கு கற்றுக் கொடுப்பாங்க, இப்படி பரவட்டும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் கீழ்நோக்கி அந்த வடிகட்டுதல் கல்வி முறைங்கிறது ரொம்ப முக்கியமானது. லார்டு வில்லியம் பெண்டிங் பிரபு. சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து 1829 வந்து சதியை ஒழிச்சிருப்பாரு. ராஜாராம் மோகன் ராய் கூட சேர்ந்துக்கிட்டு வில்லியம் பெண்டிங் பிரபுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சதி ஒழிப்புங்கிறது டிசம்பர் 4ஆம் தேதி 1929 அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சம்வாத் கௌமுகி மற்றும் மிரத்துல் அக்பர் ஆகியவை டேஸ் செய்தித்தாள். யாருடைய செய்தித்தாள் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபாதர் ஆஃப் சோசியல் ரீஃபார்மர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் தான். புரியுதுங்களா? ஆமாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஹூ இஸ் கால்டு மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? தற்கால மனு என்று அழைக்கப்பட்டவர். ஸோ தற்கால மனு என்று அழைக்கப்பட்டவர் அம்பேத்கர், ராஜாராம் மோகன் ராய், அம்பேத்கர். சரிங்களா? ஓகே. அம்பேத்கர் தான் மாடர்ன் மனு என்று அழைக்கப்பட்டவர். ஓகே. சார் நெக்ஸ்ட் வாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, டேஸில் பெரியார் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு நூலை தமிழில் மொழிபெயர்க்க செய்தார்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1936 தான். சரிங்களா? அதாவது டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒரு நூலு. என்ன நூலு? சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒரு நூலை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த நூலை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்தவர் 1936ல வந்து யார் அப்படின்னா, யாரு? நம்மளுடைய பெரியார். அதாவது 1936ல அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஸ்பீச் குடுக்குறாரு. எங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, லாகூர் ஐ திங்க். லாகூர்ல வந்து ஸ்பீச் குடுக்குறாரு. எந்த இடத்துல ஸ்பீச் குடுக்குறாரு அப்படின்னா, ஜாதியை அதாவது பார்த்தீங்கன்னா, ஜாதியை உடைப்பதற்கான சங்கம். அந்த சங்கத்துக்கு பேர் என்னன்னா, ஜாதியை உடைப்பதற்கான சங்கம்னு ஒரு சங்கம். அந்த சங்கத்தில மீட்டிங் போடுவாங்களா இல்லையா? அந்த மீட்டிங்ல போயிட்டு ஸ்பீச் குடுக்குறாரு. இவரு ஸ்பீச் குடுக்குறது சில விஷயங்கள் கான்ட்ரோவர்சி ஆகுது. எப்படி? இவரு வந்து அப்பர் காஸ்ட், லோயர் காஸ்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசும்பொழுது கொஞ்சம் கான்ட்ரோவர்சி ஆகுது. எதிர்ப்பு வருது. அந்த ஸ்பீச் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண சொல்றாங்க? ஃபுல்லா பேன் பண்ண சொல்றாங்க. அழிக்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது, அவர் என்ன பண்றாரு, அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு 1936ல என்ன பண்றாரு அப்படின்னா, நான் பேசுனத புக்காவே ரிலீஸ் பண்றான்னு சொல்லி புக்க ரிலீஸ் பண்ணிட்டாரு. அந்த புக்க வந்து பெரியார் வந்து என்ன பண்றாரு, தமிழ்ல மொழிபெயர்த்தாருங்கிறது தான் இதுல அல்டிமேட் எய்ம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பின்வருவனவற்றை பொறுத்துக. ஸோ இதுல இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆம் 1907 வந்து பார்த்தீங்கன்னா, பொதுக்கூட்டச் சட்டம்னு சொல்றது. இந்த பொதுக்கூட்டச் சட்டம் 1907 அப்படின்னா என்னன்னா, ஆம் ஒரு இடத்துல வந்து கூடுறது வந்து அனாவசியமா கூடக்கூடாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றது தான். சரிங்களா? பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் மேல இப்ப இந்த இந்த இடத்துல கூடக்கூடாது. இது நாங்க வந்து தடை போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சட்டங்கள். அடுத்தது 1908ன்னு பார்க்கும்பொழுது, வெடிபொருட்கள் சட்டம்னு சொல்றாங்க. வெடிபொருட்கள் சட்டம் அப்படின்னா, வெடிமருந்த யாராவது நீங்க உருவாக்குறீங்க அல்லது வந்து கைமாத்து எடுத்துட்டு போறீங்க, வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாரி ரொம்ப கடுமையா சட்டங்கள மாத்துறது. அடுத்தது 2004 வந்து பல்கலைக்கழக சட்டம். ஸோ பல்கலைக்கழக சட்டம். இதுக்கு முன்னாடி பல்கலைக்கழகங்கள் வந்து தனியார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அந்த பல்கலைக்கழகங்கள், எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே பார்த்தா ஹையர் எஜுகேஷன ஃபுல்லாவே பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டத்துக்கு பிறகு தான் பல்கலைக்கழக சட்டம், யுனிவர்சிட்டி ஆக்ட் 1904. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லார்ட் கர்சன் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 2010 வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பத்திரிகை சட்டம் அப்படிங்கிறது. இந்த இந்திய பத்திரிகை சட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சி பண்ணும்பொழுது இந்தியர்கள் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, மீம் பண்ணக்கூடாது. அத பத்தி மீம் போடக்கூடாது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது. அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பத்திரிகைகள் வந்து கண்ட்ரோல் பண்றது. இப்ப யாராவது அவங்கள எதிர்த்து பேசிட்டா போச்சு. விடிய விடிய வந்து ஆஃபீஸ வந்து சீல் வச்சுர்றது. அவங்கள அரெஸ்ட் பண்றது. அவங்களுக்கு தொந்தரவு பண்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகை சட்டம் ரொம்ப கடுமையா இது பண்றது. அப்ப இதுக்கு வந்து ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, 4, 3, 1, 2ங்கிறது சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழு பற்றி தவறான கூற்றை அடையாளம் காணவும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இது வந்து 1946ன்னு மாத்திக்கங்க. இதான் ஆன்ஸர். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க கொஸ்டின் கையில வச்சிருந்தீங்கன்னா அத மாத்திக்கங்க. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி நமக்கு நல்லாவே தெரியும். டிராஃப்டிங் கமிட்டிங்கிறது 1947 ஆகஸ்ட் மாசம் உருவாக்கப்பட்டது. டிராஃப்டிங் கமிட்டி. இது வந்து அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசெம்பிளி. அதுக்கு கீழ உள்ள எக்கச்சக்கமான கமிட்டில ஒன் ஆஃப் த கமிட்டி தான் இந்த வரைவு குழுன்னு சொல்லுவாங்க. இந்த வரைவு குழுவோட தலைவர் யாருன்னா அம்பேத்கர். இதுல மொத்தம் எத்தன பேர் இருந்தாங்கன்னா 7 பேர் இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1+6 ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் சேர்ந்து இருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழு வந்து 1946 உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் தப்பு. இது வந்து 47 இருக்கு, 46ன்னு மாத்திக்க இதுதான் ஆன்ஸர். சரிங்களா இல்லையா? ஸோ அப்ப 47 ஆகஸ்ட்ல தான் இந்த இது வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பி.என். ராவ் வந்து அதன் ஆலோசகராக இருந்தார். இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட அட்வைசர் யாருன்னு பி.என். ராவ்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதுவும் சரிதான். அரசியலமைப்பு சாசனம் 1949ல் ஏற்கப்பட்டது. 1949 நவம்பர் 26ல வந்து என்ன பண்ணப்பட்டது? அடாப்டட் செய்யப்பட்டது. அப்ப இந்த நவம்பர் 26 தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் டேன்னு சொல்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம், தினம், சட்ட தினம் அப்படிங்கிறது வந்து நவம்பர் 26ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டது, அடாப்டட் செய்யப்பட்டது எந்த ஆண்டு? அது வந்து கேம் டூ ஃபோர்ஸ்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். 1950 ஜனவரி 26ங்கிறது. அடாப்டட் பண்ணப்பட்டது இது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. அடுத்து ஒரு பாருங்க 123. ஸோ பிரிட்டன் இந்தாண்ட மூலம் அரசியலமைப்பு விதி. அதாவது பார்த்தீங்கன்னா, பாரோடு பைன்னு சொல்றோமா இல்லையா? ஒரு விஷயத்த எந்த நாட்டிலருந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது. இந்தியாவுல உள்ள அரசியலமைப்பு சட்டம் வந்து கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல இருந்து பாரோடு பை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா கண்ட்ரியில உள்ள நல்ல விஷயங்கள கட் காப்பி பேஸ்ட் பண்ணி, நம்ம நாட்டு மக்களுக்கு, நம்ம மண்ணுக்கு, மக்களுக்கு ஏத்த மாரி அரசியலமைப்பு சட்டத்த உருவாக்கி குடுத்திருக்காரு அம்பேத்கர். சரிங்களா? ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டன். ஸோ பிரிட்டன் அப்படின்னு போகும்போது நமக்கு நல்லாவே தெரியும்.
என்னது ஒற்றை குடியுரிமை தான். சிங்கிள் சிட்டிசன்ஷிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரியை நம்ம ஃபாலோ பண்ணி தான். இப்போ அமெரிக்கா வந்து டூயல் சிட்டிசன்ஷிப்பு. நேஷனல் லெவலில் அமெரிக்காவுக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும். நியூயார்க் மாகாணத்துக்குன்னு ஒரு குடியுரிமை இருக்கும். அங்கே வந்து இரட்டை குடியுரிமை. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது குடியுரிமை கொடுத்துருக்காங்களா? இல்லை. இந்தியாங்கிற ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் தான். அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷை ஃபாலோ பண்ணி ஒற்றை குடியுரிமை தான் ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க அமெரிக்கா. அமெரிக்காங்கிற ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதித்துறை மறு ஆய்வுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குது, அதை வந்து திரும்ப வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுறாங்களா இல்லையா? ஸோ அது வந்து அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஐரிஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிஎஸ்பி தான். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் அமையறதுக்கு ஒரு அட்வைசரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கவர்மெண்ட்டு பயன்படுத்த வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டியங்கிற அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரான்ஸுங்கிறது குடியரசுங்கிற வார்த்தை வந்து அங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 1னால தான் அதுக்கு வந்து சரியான விடைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்தியாவின் முதலில் அச்சிடப்பட்ட தமிழ் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தம்பிரான் வணக்கம். சரிங்களா? இந்தியாவில் முதலில் அச்சிடப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் ஸோ தம்பிரான் வணக்கம் தான். இது வந்து போர்ச்சுகீசியர் தான் முதல்ல அச்சிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது 1578 தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க போர்ச்சுகீசியர்கள். ஸோ போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து அச்சிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். 1578. இது ஃபஸ்ட்டு எங்கே இது பண்ணாங்கன்னா கொல்லம். ஸோ கேரளாவில் கொல்லத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா அச்சிட்டு வெளியிட்டாங்கிறத புரிஞ்சுக்கலாம். யார் அச்சிட்டு வெளியிட்டாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்களில் யார் அப்படின்னா ஹென்ரிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை முதல்ல அச்சிட்டு வெளியிட்டார். ஸோ தம்பிரான் வணக்கம். அப்போ இந்திய மொழிகள் இருக்குல்ல, சான்ஸ்கிரிட் இருக்குது, ஹிந்தி இருக்குது, பெங்காலி இருக்குது, இது மாதிரி எக்கச்சக்கமான மொழிகள் இருக்குல்ல, ஒடியான்னு சொல்கிறோமா இல்லையா, இந்த மாதிரி எல்லா மொழிகள்லேயே முதல்ல இந்திய மொழியில் ஒரு புக்கு வெளியிட்டாங்கன்னா அது தம்பிரான் வணக்கம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் மொழியில் தான் முதல்ல வெளியிட்டாங்க. புரியுங்களா? அந்த புக்கு பேர் தம்பிரான் வணக்கம். அதை வெளியிட்டவங்க யாருன்னா போர்ச்சுகீசியர்கள். யார் அப்படின்னா கேரளாவில் கொல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் அப்படிங்கிறவங்க 1578. இது எல்லாமே டேட்டா ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ தமிழ் புத்தகத்தை படித்தவங்களுக்கு தெரியும் சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 கொஷின். சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும், பெரியார் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி அவங்கள சொல்கிறாங்க அப்படின்னா சிறைப்பறவை 15 வருஷத்தில் எத்தனை வருஷம் 15 இயர்ஸில் கிட்டத்தட்ட 23 டைம்ஸ் அரெஸ்ட், ஜெயில். ரொம்ப முக்கியமானது. 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட 23 டைம் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஜெயிலுக்கு போயிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெரியார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவரை சிறைப்பறவை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அரசியலமைப்பு வரைவு செய்யப்பட்ட போது ஸ்டார்டிங்கில் வரைவு செய்யப்படுறாங்களா டிராஃப்ட் செய்யப்படும் பொழுது டேஸ் பகுதிகளும் டேஸ் பிரிவுகளும் டேஸ் அட்டவணைகளும் இருந்தன. ஸ்டார்டிங்கில் வந்து 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்டு, 8 அட்டவணை, இதுதான் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இது எந்த தேதியில் இருந்துச்சு அப்படின்னா 1949 நவம்பர் 26 தான் இது இருந்துச்சு. இந்த 1949 நவம்பர் 26, இந்த நவம்பர் 26 தான் என்னன்னா அரசியலமைப்பு சட்ட தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் நம்ம. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 10. சரிங்களா? டிசம்பர் 10 வந்து சர்வதேச மனித உரிமைகள் தினம், அதை ஹியூமன் ரைட்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. நமக்கு தெரியும் யுஎன்ஓ எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா நியூயார்க்கில் 1945 அமெரிக்க நியூயார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதில் 1946 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்லி அதனோட சப் கமிட்டியாக வந்து உருவாக்குறாங்க. இந்த கமிட்டி மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா மனித உரிமைகளுக்கான ஒரு சாசனம் சார்ட்டர்ட் ஆக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1946 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அதை அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த அடாப்ட் பண்ண அந்த தேதியை அடிப்படையாக வச்சு தான் அதாவது 1948 டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமைகளுக்கான பிரகடனத்தை வந்து என்ன பண்ணுது ஐநா சபை வந்து அங்கீகரிக்குது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட தினம் டிசம்பர் 10. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 சர்வதேச இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டே, சர்வதேச மனித உரிமைகள் தினமாக நாம் கொண்டாடுறோங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. ஸோ தமிழில் வந்து பாருங்கள் தனி உரிமைக்கான உரிமை டேஸ் உள்ளார்ந்த பகுதியாக உள்ளது. உள்ளார்ந்த பகுதினா ஒன்றும் இல்லை. ஸோ தனி உரிமைக்கான விதி அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வாழ்வாதார உரிமை. சரிங்களா? ஸோ வாழ்வாதார உரிமைங்கிறது ஆர்டிகல் 21. அந்த வாழ்வாதார உரிமை தனி உரிமை
புரியுதுங்களா? அந்த தனி உரிமை, வாழ்வாதார உரிமை எல்லாமே ஆர்டிகிள் 21 கீழ தான் வருங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதாவது தனி மனித கண்ணியம். தனி மனித கண்ணியம். அப்ப தனி மனித கண்ணியத்துக்கு பங்கம் விளைவிக்காமல் அரசாங்கம் செய்ய வேண்டும். அரசாங்கம் ஆட்சி செய்ய வேண்டும். அதிகாரிகள் வந்து செயல்பட வேண்டும். நீ ஒரு அதிகாரியா இருக்கிறதால ஒரு தனி மனிதனுக்கு போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வாழ்வாதார உரிமை. நீ வந்து ஒரு ஒரு எஸ்ஐயா இருக்க, ஒரு டிஎஸ்பியா இருக்கிறதால யார வேணாலும் போய் அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ அப்ப வந்து வாழ்வாதார உரிமைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதுதான் வந்து ஆர்டிகிள் 21 சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, பொறுத்துக. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக்கானது தான். ஸோ இதுல வந்து ம் புரட்சி அதாவது பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் இது எல்லாமே யாருடைய நியூஸ் பேப்பர்னா, பெரியாருடைய நியூஸ் பேப்பர் தான். என்னது? 29 இது எல்லாமே யாருடைய நியூஸ் பேப்பரு? இது பெரியாருடைய நியூஸ் பேப்பர். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். 1925 அப்படின்னா குடியரசு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கம் தொடங்குவார். சுயமரியாதை இயக்கம் தொடங்கின உடனே முதல்ல தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பர் வந்து குடியரசு தான். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சுயமரியாதை இயக்கத்தோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் அப்படின்னா நம்மளுடைய குடியரசு தான், ரிபப்ளிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1933ன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து புரட்சின்னு வரும். புரட்சி நியூஸ் பேப்பர். 1935 வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை. 1934 வந்து பகுத்தறிவு. இதான் நியூஸ் பேப்பர். அப்போ வந்து சி தான். 3, 4, 2, 1 தான் அதுக்கு சரியான விடை. இது இயர் ஞாபகம் வச்சுக்கங்க. பெரியார பேஸ் பண்ணி கொஸ்டின் அடிக்கடி வருது. ஏன்னா இது வந்து டிஎம்கே கவர்மெண்ட்ங்கிறதால கொஞ்சம் கரெக்டா பார்த்து வச்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனி. யாரோ ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. அந்த நபர் யாருன்னா, இவர் 1892 வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா? ஓகே. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு நபர் இருக்காரு. அவர் லண்டனில் இந்திய சங்கம் மற்றும் கிழக்கிந்திய புரியுதா? அதான் ஈஸ்ட் இந்தியா சங்கத்தை தொடங்கினார். இத வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லண்டனில் இந்திய சங்கம் தொடங்கினவர் யாருன்னா, தாதாபாய் நௌரோஜி தான். அதுவும் ஈஸ்ட் இந்தியா சங்கத்தை தொடங்கினவர் யாரும் தாதாபாய் நௌரோஜி தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அவர் 3 முறை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். 1886 கல்கட்டா செஷன், 1893, அப்புறம் 1906 இந்த 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்தார். அவர் தான் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கங்க. என்னது? த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா யாரு? நம்மளுடைய தாதாபாய் நௌரோஜி தாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் இல்லாத ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதினார். அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதினவர் யார்? தாதாபாய் நௌரோஜி. அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது, எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தது, நீங்கள் வந்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு புக்காக டேட்டாவாக என்ன பண்ணிருக்காருன்னா எழுதி கொடுத்துருக்காரு. ட்ரைன் தியரி, இந்த வடிகால் கொள்கை என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்து யார்? தாதாபாய் நௌரோஜி. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதுவர். புரியுதுங்களா? ஏதாவது அன்அஃபிஷியல் அம்பாசடர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரிட்டிஷ்காரங்க ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிவிட்டாங்கன்னா, அது தாதாபாய் நௌரோஜி கிட்ட தான் இந்தியாவுக்கிட்ட சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் எந்த நாள் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நவம்பர் 26. நவம்பர் 26 1949 தான் என்ன பண்ணப்பட்டது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடாப்டட் செய்யப்பட்டது. யாரால் அடாப்டட் செய்யப்பட்டதுன்னா ஐசிஏ, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையால் என்ன பண்ணப்பட்டது? அடாப்டட் செய்யப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால இந்த தினத்தை தான் வந்து சட்ட தினம்னு சொல்லுவாங்க, இந்திய அரசியலமைப்பு தினம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவரை பற்றி தவறான கூற்றை. புரியுதுங்களா? பிரியாம்பிள். ஸோ பிரியாம்பிள் வந்து பார்த்தா முகவரை குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இயற்றப்பட்டது. ஆமாம் தானே? புரியுதா? குறிக்கோள் தீர்மானம்னு என்னது? 1946 டிசம்பர் 13 நேரு. நேரு தான் வந்து பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் சொல்லுவாங்க. கொள்கை குறிக்கோள் தீர்மானத்தை முதல்ல கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணப்பட்டது? இந்த இந்த முகவுரை வந்து என்ன பண்ணப்பட்டது? தீர்மானிக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்போ சரிதான் ஃபர்ஸ்ட்டு. 2வது பாருங்க, இதுவரை முகவுரை ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டது. எப்ப? 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணப்பட்டது? சோசியலிஸ்ட், செக்யூலர்ங்கிற அந்த 2 வார்த்தை வந்து உள்ளார சேர்த்துருக்காங்க. சோசியலிஸ்ட் சமூகவியல் மற்றும்
மதச்சார்பின்மை புரியுதுங்களா? அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உள்ளார சேர்த்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அப்போ முகவுரை இதுவரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. திருத்தம் செஞ்சிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கங்க. 2ம் சரிதான். 3வது பாருங்க 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக முகவுரையில் சோசியலிசம், மதச்சார்பற்ற என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டன. இப்ப நான் சொன்னேன்ல அதுதான் வந்திருக்கு. அது 3ம் சரிதான். 4வது பாருங்க முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லைன்னு சொல்லிருக்காங்க. இது தப்பு. அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான். ஓகேங்களா? ஏன்னா, அது ஸ்டார்ட்டிங்ல வந்து பகுதி இல்லன்னு தான் சொன்னாங்க. எத்தனாவது கொஸ்டினு? 132 ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு பகுதி இல்லன்னு தான் சொன்னாங்க. ஆனா, கேசவானந்த பாரதி கேஸு, எல்ஐசி கேஸு, பொம்மை கேஸு, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இது வந்து முகவரி அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு தான் சொல்ட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது பெருபாரி வழக்கு. அ 1960ல பெருபாரி வழக்கு, பெருபாரி கேஸ்ல வந்து முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லைன்னு சொல்ட்டாங்க. இத நோட் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 1973ல கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த பாரதி கேஸ்ல தான் முதலா என்ன பண்ணாங்க அப்படின்னா, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு சொன்னாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பொம்மை கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1994 பொம்மை கேஸ். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பின் ஒரு பகுதி முகவுரைன்னு சொல்ட்டாங்க. அடுத்தது 1995 வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி கேஸ். இதுலயும் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ இது எல்லாமே டேட்டா இதெல்லாம் ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின். கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னு தான் நானே நோட் பண்ணிட்டு வந்து திரும்ப திரும்ப சொல்றேன். எங்க மறந்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த கொஸ்டின் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் செகண்டரி மெமரில இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நிதி அவசர நிலை பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிதி அவசர நிலை ஃபினான்சியல் எமர்ஜென்சி. இது வந்து ஆர்டிகல் 352ன் கீழ் குடியரசுத் தலைவரால் இதை பிரகடனப்படுத்த முடியும். அப்ப தப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் பிரகடனப்படுத்துவாரு. ஆனா ஆர்டிகல் 352ல ஆர்டிகல் ஆர்டிகல் 360 மூலமா தான் ஃபினான்சியல் எமர்ஜென்சிய பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ணுவாரு. இதுவரை இந்தியாவுல ஒரு டைம் கூட இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வந்ததே இல்ல. இதுவரை இந்தியாவுல ஒரு முறை மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளதுங்கிறது தப்பு. இதுவரை ஒரு டைம் கூட ஃபினான்சியல் எமர்ஜென்சி வந்ததே இல்ல. அதாவது 352 ஆர்டிகல் 352 வச்சு 4 டைம் வந்திருக்குது. சரிங்களா? ஆர்டிகல் 360 வச்சு 0 டைம் தான் வந்திருக்கு. இன்ன வரைக்கும் ஒரு டைம் கூட வரல. ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சிங்கிறது மணிப்பூர்ல இன்ன வரைக்கும் 10 டைம் அதிகபட்சம் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ்நாட்டுல 4 டைம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டேட் எமர்ஜென்சி. ஓகேங்களா? ஸோ அப்ப மேற்கண்ட எவையும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பான். செம்மொழிகள் அந்தஸ்துன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த செம்மொழி அந்தஸ்துங்கிறது இந்தியாவில் உள்ள மொத்த செம்மொழிகள்ங்கிறது 11. இப்போ வந்து ரீசென்ட் அப்டேட்ங்கிறது 11 சரிங்களா? இப்ப ஸ்டார்ட்டிங்ல வந்து 2004ல இருந்து 2014 இந்த 10 வருடங்கள்ல என்னென்ன குடுத்தாங்கங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அதாவது தமிழ் இது வந்து 2004. அடுத்தது சான்ஸ்கிரிட் 2005. சான்ஸ்கிரிட்டுக்கு செம்மொழி அந்தஸ்து குடுக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல தமிழுக்கே குடுத்தாங்கன்னு சொல்லி அரசியல்ல பேசுவாங்க. சரிங்களா? வேற வழி இல்ல. தமிழுக்கு குடுக்காம வேற எதுக்கும் குடுக்க முடியாது. தமிழ் தான் வந்து வேர்ல்டு கிளாஸ்க்கு புரியுதுங்களா? வேர்ல்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப முக்கியமானது. சான்ஸ்கிரிட் வடமொழி சமஸ்கிருதம்னு சொல்லுவோம்ல, அந்த மொழி 2005. அடுத்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு. தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008. ஸோ கன்னடா 2008. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலையாளம். மலையாளம் 2013. ஒரிஷா 2014. இது வந்து பழைய ஆர்டர். சரிங்களா? இப்ப என்னன்னா, மொத்தம் வந்து எத்தன இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா? 6 இருக்கு. இன்னும் 5 மொழிக்கு வந்து பார்த்தோன்னா, இப்ப புதுசா குடுத்துருக்காங்க. எப்ப அப்படின்னா 2024ல 5 மொழிக்கு வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னா பாலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராகிருதம். இதெல்லாம் நோட் பண்ணிக்க. பாலி, அப்புறம் பிராகிருதம், மராத்தி, அப்புறம் அசாமி, அப்புறம் வங்காளம். இது ஏன் எழுதி போடுறேன்னா, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இது அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கிற அந்த எக்ஸாம்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத மட்டும் கரெக்ட்டா கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. இது வந்து இப்ப ரீசென்ட்டா வந்த அப்டேட்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 11 தான் இதுக்கு சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. பின்வரும் அமைப்புகளை கவனின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இயர் பேஸ்டு தான். இதுல அமைப்புகளை கவனி. எந்த அமைப்பு மகாதேவ் கோவிந்த ரானடே ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரானடேவால் நிறுவப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 4 அமைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா, டெக்கான் கல்வி சங்கம் இதை உருவாக்குனதும் யாரு? மகா கோவிந்த ரானடே தான். பூனா சர்வஜனிக் சபை. இந்த டெக்கான் கல்வி சங்கம்ங்கிறது வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா, 1884ல உருவாக்கப்பட்டது. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி.
பூனா சர்வஜனிக் சபை வந்து பார்த்தீங்கன்னா 1870 உருவாக்கப்பட்டது. இதுவும் யார் தான் உருவாக்குனா? எம்ஜி ரானடே தான் உருவாக்குனாரு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, விதவைகள் மறுமணச் சங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1861 உருவாக்கப்பட்டது. இதுவும் எம்ஜி ரானடே தான் உருவாக்குனாரு. தேசிய சமூக மாநாடுங்கிறது 1887. இதுவும் எம்ஜி ரானடே தான் உருவாக்குனாரு. ஸோ இது எல்லாத்தையும் உருவாக்குனது இவர் தான். அதனால 4ம் உருவாக்குனது இவர் தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. உருவாக்குனாரான்னு தெரிஞ்சா மட்டும் போதும். நீங்க 4ஆ 3ஆ 2ஆன்னு போட்டுறலாம். எக்ஸ்ட்ரா இயர் எழுதி போட்டுருக்கேன். இந்த இயரை நோட் பண்ணிக்கி. இதை பேஸ் பண்ணி பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியா மாகாண கரட்டா? இந்தியாவின் மாகாண கரட்டா அப்படிங்கிறது விவரிக்கப்படுகிறது கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் தான். இந்த மாகாண கரட்டானா ஒண்ணுமில்ல. அது எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சாசனம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். முதல்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் உலகத்திலேயே மேக்னா கரட்டாங்கிற விஷயத்தையே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லண்டன்ல தான் ஃபர்ஸ்ட் மேக்னா கரட்டாங்கிற வார்த்தையே அறிமுகமானுச்சு. அடிப்படை உரிமைகள். நமக்கு தெரியும் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எதுல இருக்கு? இப்ப பார்ட் 3ல இருக்கு. ஆர்டிகல் 12 to 36ல இருக்கு. இந்த அடிப்படை உரிமையை வந்து யுஎஸ்ஏல இருந்து பார்வோர்டு பண்ணிருப்பாங்க. அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைகள் மொத்தம் முதல்ல 7 இருந்தது. இப்ப 6 இருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல 1 வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய எடுத்துட்டாங்க. அடிப்படை உரிமையில இருந்து. அதுதான் சொத்துரிமை. இது வந்து என்ன பண்ணாங்க? அதை இப்ப எடுத்துட்டு போயிட்டு ஆர்டிகல் 300ஏங்கிற ஒரு சாதாரண அரசியலமைப்பு சட்ட உரிமையா என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் தெரிஞ்சா போதுமானது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து பாருங்க, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா வந்து என்னன்னா, உடலை பெற வேண்டும். அதாவது ஒருத்தவங்கள வந்து சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தவங்கள கைது பண்ணக்கூடாது. கைது பண்ணி ஜெயில்ல வைக்கக்கூடாது. கைது பண்ண உடனே நீதிமன்றத்தில போய் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அது. சரிங்களா? ஆமா. அதுதான் வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. மேண்டமாஸ்ங்கிறது சட்டப்பூர்வமாக செயல்பட கட்டளை. இப்போ ஒரு அரசாங்க அதிகாரி வந்து அவருடைய வேலைய வந்து ஒழுங்கா செய்யாம இருந்தா, இந்த வேலைய இவரு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணலாம்? ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வாங்கி, இந்த விஏஓ சரியா வேலை பார்க்காம இருக்காரு. அவருடைய வேலைய ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி என்ன பண்ணலாம்? அறிவுறுத்துறது. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தா கோ வாரண்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அதிகாரம் அல்லது இது வாரண்டுடன் அப்படிங்கிறது. சரிங்களா? இதுதான் அதுக்கு ஆன்சர். அதே மாரி செரிச்சுரிங்கிறது தகவல் பெற வேண்டும். அதாவது ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையான தகுதி உள்ள நபர தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்களா? சரிங்களா? ஸோ அவர் வந்து விஏஓவா இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நாலேட்ஜ் தானா? அவர் என்ன படிச்சிருக்காரு? எப்ப எக்ஸாம் பாஸ் பண்ணாரு? அப்படின்னு சொல்லி அவருடைய தகுதிய வந்து கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கலாம். பி வந்து பார்த்தீங்கன்னா, 3, 1, 4 தான் அதுக்கு சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் டிசம்பர் 28, 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 28ல உருவாக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் முடிந்த ஓரிரு தினங்களில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இத தொடங்குனவர் யாருன்னா, ஏஓ ஹியூம்ங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஆலன் ஆக்டோவின் ஹியூம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதனுடைய இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இது வந்து ஃபவுண்டர் எஃப். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா, டபிள்யூசி பானர்ஜி. பானர்ஜிங்கிறது புரிஞ்சுக்கங்க. இது எங்க தொடங்குனாங்க அப்படின்னா, இந்த ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிறது எங்க தொடங்குனாங்கன்னா, பாம்பே. எந்த இடத்துலனா, கோகுல் தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ். சரிங்களா? கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி தான் இது வந்து தொடங்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். காவல் சீர்திருத்த ஆணையம் அல்லது இது ஃப்ரேசர் ஆணையம் டேஸால் உருவாக்கப்பட்டதுன்னா, லார்ட் கர்சன் அப்படிங்கிறது. இந்த காவல் சீர்திருத்த ஆணையங்கிறது வந்து முதல்ல எப்போ உருவாக்கப்பட்டது? 139வது கொஸ்டினா? 139. அதாவது ஃபர்ஸ்ட்டு போலீஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1902ல இருந்து 1903ல லார்ட் கர்சன் பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. லார்ட் கர்சன் புரியுதுங்களா? நமக்கு தமிழ்ல வந்து கர்சன் பிரபுன்னு சொல்லுவாங்க. லார்டுங்கிறது பிரபுன்னு தமிழ்ல வருங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? இது வந்து சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசர். இவர் இந்த ஃப்ரேசர் கமிஷன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் போலீஸ் கமிஷனுக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ரேசர் கமிஷன். சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசர். அதாவது பார்த்தீங்கன்னா, சர் ஆண்ட்ரூ ஃப்ரேசர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாரு? இந்த கமிட்டியோட ஃபர்ஸ்ட் தலைவரா இருந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான். ஓகே. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனி. சரோஜினி நாயுடு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண்மணி ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண்மணின்னு வந்திருக்கணும். அப்ப இது தப்பு. சரோஜினி நாயுடுன்னு வரதால அவங்க தெலுங்கு பேஸ் இருப்பாங்க. அப்ப அவங்க கண்டிப்பா இந்திய பெண்மணி தான். அப்ப இது என்னன்னா, கான்பூர் செஷன்னு சொல்லுவாங்க.
கான்பூர் செஷன் 1925ல வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதல் இந்திய பெண் தலைவரா காங்கிரஸுக்கு வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. இந்திய பெண் தலைவர் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதே மாரி அன்னி பெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்தியர் அல்லாத தலைவர்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர்ன்னு இவங்க தான் வரணும். 1917ல இந்த கல்கட்டா செஷன் 1917 கல்கட்டா காங்கிரஸ் மாநாட்டுல முதல் பெண் தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர்ன்னு கேட்டா, மொட்டையா கேட்டா அன்னி பெசன்ட் தான். அன்னி பெசன்ட் வந்து ஐரிஷ் வுமன், அயர்லாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி. சரிங்களா? அப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில் முதல் பெண் தலைவர்ன்னு கேட்டீங்கன்னா, 1917ல வந்து அன்னி பெசன்ட் தான். முதல் இந்திய பெண் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சரோஜினி நாயுடு 1925 கான்பூர் செஷன்ங்கிறது புரிஞ்சுக்கங்க. ஓகே. அப்ப இது எது தவறானதுன்னா, 2மே தப்பு தான். 2மே உல்டா பண்ணி மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த பிரம்ம சமாஜ்யம் இதுல வந்து எந்தெந்த சொசைட்டி எந்தெந்த வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 141. ஓகே. இதுல 1867ல வந்து இந்த பிரார்த்தனா சமாஜ். இந்த பிரார்த்தனா சமாஜ யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா, ஆத்மாராங் பாண்டுரங்கன்னு சொல்லுவாங்க. யாரு? ஆத்மாராங் பாண்டுரங்கன். ஆத்மாராங் பாண்டுரங்கன் தான் இந்த பிரார்த்தனா சமாஜம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 1875ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதிங்கிறது புரிஞ்சுக்கங்க. 1828 வந்து பார்த்தீங்கன்னா 1828 வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ்யம். இந்த பிரம்ம சமாஜ்ங்கிறது 1800 இது வந்து ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். ஃபாதர் ஆஃப் சோசியல் ரீஃபார்மர். இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அப்ப 1889ல வந்து பார்த்தோன்னா சாரதா சதன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? சாரதா சதன் அப்படிங்கிறவரு 1889ல வந்து பார்த்தீங்கன்னா 1889ல வந்து அந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தோன்னா 4, 3, 1, 2 தான் இதுக்கு சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட். ராஜாராம் மோகன் ராய் இந்திய மற்றும் மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? இது வந்து ராய். நோட் பண்ணிக்கங்க. ஓகே சரிதான். அடுத்து வந்து பாருங்க, சதி ஒழிப்பு மற்றும் பிற பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அவர் தீவிரமாக பாடுபட்டார். இதுவும் சரிதான். அப்ப அதனால தான் அவர் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம். ஏன் அவர் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, அவர் இப்படி போராட்டம் பண்ணதால. பெண்கள் தொடர்பான போராட்டம், சோசியல் ரிஃபார்ம்லாம் பண்ணதால தான். இவர் ஃபாதர் ஆஃப் சோசியல் ரீஃபார்மர்னு இவரை சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பாருங்க, தேசிய கல்வி கவுன்சில் மற்றும் வங்காள தேசிய கல்லூரி ஆகியவை டேஸ் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சுதேசி மூவ்மெண்ட் தான். சுதேசி மூவ்மெண்ட் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1905. இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு நமக்கு இந்த நல்லா தெரியும். 1905 அக்டோபர் 16ல வந்து பார்த்தீங்கன்னா, வங்காள பிரிவினைன்னு ஒன்று நடந்திருக்கும். கர்சன் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் 2ஆ பிறந்திருப்பார். அப்போ இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமை சீர்குலைக்கிறதுக்கோசரம் ஆங்கில அரசாங்கம் செஞ்ச ஒரு டயார்கி மெத்தட் தான் இது. அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, சுதேசி மூவ்மெண்ட் இந்தியாவில் 1905 ஆகஸ்ட் மாதமே என்ன ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அந்த பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இனிமேல் பைகாட் பிரிட்டிஷ் குட்ஸ், பைகாட் பிரிட்டிஷ் எஜுகேஷன், பிரிட்டிஷ் கல்ச்சர், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இது ஜாபு கீப் எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ்ங்கிற வார்த்தை, அதாவது பார்த்தா சுதேசி, ஸ்வராஜ், செல்ஃப் கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தைலாம் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக இது பரவல் அடைஞ்சுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேசிய கல்வி கவுன்சில், நேஷனல் எஜுகேஷன் கவுன்சில், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெங்கால் நேஷனல் காலேஜ் அப்படிங்கிற விஷயம்லாம் அப்போ தான் உருவாக்குறாங்க. நாங்கள் வந்து பிரிட்டிஷ் கல்ச்சர் அவங்களோட எஜுகேஷனை ஃபாலோ பண்ண மாட்டோம். நாங்கள் குருகுல கல்வி தான் ஃபாலோ பண்ணுவோம். எங்களுடைய பண்பாடு வரலாற்றை படிப்போம், எங்களுடைய கலாச்சாரத்தை படிப்போம், இலக்கியத்தை படிப்போம். இப்படிங்கிற அளவுக்கு வந்து அப்போ அந்த இடத்துல வந்து அப்படி மாறிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு 1861. அதாவது இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 144. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர் தான் கேட்குறாங்க. நம்ம என்ன சொன்னோம்ல, அந்த இயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே யார் உருவாக்குனாங்க அப்படின்னா கேசவ். சாரி. ஓகே. இதில் 1861. 1861 வந்து பார்த்தீங்கன்னா விதவைகள் மறுமண சட்டம் சங்கம் 1861. ஓகேங்களா? அடுத்தது 1870ன்னு பார்க்கும்பொழுது பூனா சர்வஜனிக் சபை
இது நோட் பண்ணிக்கோங்க. 1884ன்னு பார்க்கும்பொழுது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி, இது அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். 1875 பார்க்கும்பொழுது தியோசாபிக்கல் சொசைட்டி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி மட்டும் யார் அப்படின்னா ஹச்எல் ஆல்காட்ஸ், மேடம் பிளாவாட்ஸ்கி, இதுதான் வந்து அவங்களுக்கு இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 1, 2 தான் சரியான விடைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. டாக்கா அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யாருன்னு கேட்குறான். பொலின் பிகாரி தாஸ், அவர் தான் வந்து டாக்கா அணுசீலன் சமிதி. முதல்ல அணுசீலன் சமிதின்னு ஒரு அமைப்பு இருந்தது, அதனுடைய பிரான்ச்சாக வந்து டாக்காவில் வந்து ஒருத்தர் உருவாக்குனாரு. அதனால தான் டாக்கா அணுசீலன் சமிதி. அவர் யாருன்னா புலின் பிகாரி தாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னா 1905 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவர் வந்து 1913 வந்து பார்த்தீங்கன்னா சதி வழக்கு, அந்த கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டு அவர் வந்து அப்படியே டெத் ஆகிட்டார் அப்படிங்கிறதான் வரலாறு. புலின் பிகாரி தாஸுங்கிறது 1905 டாக்கா அணுசீலன் சமிதியை உருவாக்குனாருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியா மதச்சார்பின்மை நேர்மையான வடிவத்தை பின்பற்றுகிறது. ஆமாம் தானே? இந்தியா ஈஸியாக ஒரு செக்குலர் கண்ட்ரிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் அரசாங்கம் பரஸ்பர முக்கியத்துவம் அளிக்கிறது. இதுவும் சரிதானே? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜொராஸ்ட்ரியன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம் இப்படின்னு சொல்லி எந்த மதமாக இருந்தாலும் அதுக்கு சம உரிமை கொடுக்கிறது. யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. அப்போ கூற்று காரணம் இரண்டும் உண்மைதான், மேலும் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம்ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் 147 என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த அமைப்பு பின்னர் மெட்ராஸ் திராவிட சங்கம் என்று பெயரிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிறது வந்து 1912 டாக்டர் சி நடேசன் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. சரிங்களா? அவர் தான் சென்னையில் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக்ஸ், மெட்ராஸ் மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லி 1912 உருவாக்குறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதை வந்து மெட்ராஸ் திராவிட சங்கம்னு எப்போ மாற்றுறாங்கன்னா 1914 மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே 1914 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திராவிடர் ஹோம் அப்படின்னா ஃபார் டிப்ரெஸ்ட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்னையில் ஹாஸ்டல் வசதி, தங்கும் வசதியை வந்து அவர் யார் டாக்டர் சி நடேசன் முதலியார் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எங்கே அப்படின்னா ட்ரிபிள் கேன், அதாவது திருவல்லிக்கேணி, 1916 ஐ திங்க் 1916 ஜூலை நினைக்கிறேன், ஜூலை மாதம். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேன் திருவல்லிக்கேணியில் வந்து அந்த ஹாஸ்டலை உருவாக்கி கொடுத்துருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த கர்ணம் போன்ற பரம்பரை கிராம அலுவலர் முறை டேஸ் ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிறது எம்ஜிஆர் ஆட்சி காலம் தான். சரிங்களா? எம்ஜிஆர் வந்து ஆட்சி காலத்தில் 1980 தான் வந்து என்ன பண்ணப்பட்டது, இந்த கர்ணம், வெட்டியான் இப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த போஸ்ட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்க 1980 எம்ஜிஆர் பீரியடில் கர்ணம்ங்கிற போஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஊழல் நடக்குது, ஒரே சொந்தக்காரங்களா ஊரில் உள்ள ஒரே குரூப்பே என்ன பண்ணிக்குது அந்த பதவியை வந்து ஆக்குபைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இது எல்லாமே அபாலிஷ் பண்ணிட்டு தான் விஏஓ அப்படிங்கிற ஒரு புது போஸ்ட்டை உருவாக்கி அதை வந்து டிஎன்பிசி மூலமாக இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுக்கு வந்து முக்கியமான காரணம் எம்ஜிஆருங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ரோசாப்பூத்துறை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரோசாப்பூத்துறைங்கிறது ஜார்ஜ் ஜோசப் எங்கன்னா கேரளாவை சார்ந்தவர். ஆனால் வந்து மதுரையில் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிருக்காரு. மதுரையில் வந்து என்ன போராட்டம் பண்ணிருக்காருன்னா குற்றப்பரம்பரைன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ட்டுக்கு முன்னாடி இந்த நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா எம்பிசி அப்புறம் பிராக்கெட்டில் டிஎன்சின்னு வருவாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர், டிஎன்சி டீநோட்டிஃபைடு கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீநோட்டிஃபைடு கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அவங்க மேலே குற்ற பரம்பரை சட்டம்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து மக்களை எல்லாத்தையும் அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. அதில் ஒரு சில பேர் எதிர்த்து அடிப்பாங்க தெரியுமா, எதிர்த்து அடித்தவங்க எல்லாத்தையுமே குற்ற பரம்பரை, அவங்களாம் குற்றம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சவுத் சைடில் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டியில் உள்ளவங்க தான் நம்மளை எதிர்த்து அடிக்கிறாங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக ஏதோ ஒரு முத்திரை குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கைரேகை வச்சுட்டு ஜெயிலுக்குள்ளார வந்து உட்காந்துக்கணும். காலைல 6 மணிக்கு தான் ஜெயிலை விட்டு வெளியே போகணும்.
அப்படிங்கும்போது இது பண்ணாங்க. அப்போ கட்டை விரல்லாம் அறுத்துக்கிட்ட வரலாறுலாம் உண்டு. இந்த கட்டை விரல வச்சு தான்டா எங்களை டெய்லி வந்து ரேகை வைக்க சொல்கிறீங்க, அந்த கட்டை விரல எனக்கு வேணாம்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் சொல்லி இதெல்லாம் வந்து அறுத்ததா வந்து வரலாறு உண்டு. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் போராடிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? முக்கியமாக ஸோ தொழிலாளர்களுக்கு முக்கியமாக ஆதரவாக வந்து ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரையில் வந்து போராடிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேரு மாதிரி சட்டையில் வந்து எப்பவுமே பூ வச்சுக்கிட்டு இருப்பார். மக்களுக்காக போராடினவர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்லி செல்லமாக என்ன பண்ணுறாங்க, அவரை கூப்பிடுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து மூலம் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது வந்து என்னது, ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 1க்கு வந்து 3. ஜெர்மனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம். ஜெர்மனிங்கிறது வெய்மர் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரப்பட்டது. அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தப்பட்டது. எப்போ? அவசர நிலை காலங்களில் அடிப்படை உரிமையை நிறுத்துறதுங்கிறது எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அது ஜெர்மனியில் எந்த மெத்தட் அப்படின்னா வெய்மர் உடன்படிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஆஸ்திரேலியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டம் ஜாயின்ட் சிட்டிங்ஸ் 108ன்னு சொல்கிறோமா இல்லையா, ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ கனடாங்கிறது வலுவான மையத்துடன் கூடிய ஒரு கூட்டாட்சி. இந்த ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்கிறோமா இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கனடா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 1, 2, 4ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா 151வது கொஸ்டின். ஸோ இதில் பாருங்க, பின்வரும் ஆளுமைகளை அவர்களின் காலகட்டத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தலைவர்களுடைய டெத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் அவங்களுடைய பர்த் இயர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இயர் தெரிஞ்சால் பக்கத்தில் நோட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர் வந்து 1845 பர்த் ஆகிருக்காரு. சரிங்களா? பெரியார் வந்து 1879, மறைமலை அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1876, திருவி கல்யாண சுந்தரம் 1883. அப்போ இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் படுத்த சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யார்? அயோத்திதாச பண்டிதர் தான். இவர் தான் ஃபஸ்ட்டு அயோத்திதாச பண்டிதர். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1876 மறைமலை அடிகள். ஸோ தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரியார். ஃபோர்த்து தான் யார்? 1883 அப்படிங்கிறது. அப்போ 1, 3, 2, 4. இந்த 1, 3, 2, 4 தான் அதுக்கு வந்து சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுகளை கவனி. அரசியலமைப்பின் முகவுரை குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த முகவுரைங்கிறது நம்ம நல்லாவே தெரியும், யூஎஸ்ஏவில் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா அவங்க தான் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 13ஆம் தேதி நேரு தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வருவாருங்கிறத புரிஞ்சுங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கிற குறிக்கோள், இப்போ இருக்கிற நம்ம பிரியாம்பல் முகவரை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. குறிக்கோள் தீர்மானத்தை டாக்டர் B.R. அம்பேத்கர் வரைந்தார் அப்படிங்கிறது தப்பு. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொண்டு வந்தது யார் அப்படின்னா நேருங்கிறது தான் ரைட்டு. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க, 1 மட்டும் தான் சரிங்கிறத புரிஞ்சுங்க, 2 தப்பு, அம்பேத்கர் வராது. அடுத்தது வந்து பாருங்க, இந்தியா ஒருங்கிணைந்த நீதிமுறையை பின்பற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டெகிரேட்டிவ் ஒரு ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே அமைப்பாக தான் இருக்குது. எல்லாமே கோர்ட்டுங்கிறது ஒரு ஜுடிஷியல் கண்ட்ரோலர் தான் இருக்குது. எல்லாம் ஒருங்கிணைந்த அமைப்பு, எல்லாம் தனித்தனியாக செயல்படல. அப்போ அது சரிதான். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டும் இந்திய அரசியலமைப்பின் கீழ் சுதந்திரமான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் சரிதான். ஆனால் இது சுதந்திரமான நிறுவனங்கள் இருக்கிறதால இது வந்து ஒருங்கிணைந்து இருக்குதா, புரியுதா அப்படின்னா அப்படி இல்லை. அதாவது என்னன்னா ரெண்டுமே சரிதான். மேலே ஒருங்கிணைந்த நீதிமன்றமாக இருக்கிறதுங்கிறது சரிதான், கீழே சுதந்திரமான நீதித்துறை அமைப்பாக இருக்கிறதுங்கிறது சரிதான். ஆனால் அந்த சுதந்திரமான நீதித்துறை இருக்கிறதுக்கும் ஒருங்கிணைந்த அமைப்புக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ கூற்று காரணம் இரண்டும் உண்மை. ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்லங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பிராமணர் அல்லாதோர் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? இதுமா ரொம்ப முக்கியமானது. நீதி கட்சி படிக்கும்போது 1916 டிசம்பரில். சரிங்களா? சென்னையில் வெல்லிங்டன் ஹால்னு சொல்லுவாங்க. சென்னையில் வெல்லிங்டன் ஹால். இந்த வெல்லிங்டன் ஹாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணார். யார்? தியாகராய செட்டியார். இந்த தியாகராயர் இருக்கார்ல, தியாகராயர் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா
97% வந்து நான் பிராமின் இருக்கும். வெறும் 3% வந்து பிராமின் இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வெறும் 3% இருக்கிற பிராமின் தான் வந்து பார்த்தீங்கன்னா 90+ கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்தையும் ஆக்குபைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு அநீதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபஸ்ட்டு நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தா பிராமணர் இல்லாத ஒரு அறிக்கையை முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா தியாகராய செட்டியார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு சபை பற்றி தவறான கூற்றை அடையாளம் காணவும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மவுண்ட் பேட்டன் திட்டத்தின் பரிந்துரை அடிப்படையில் அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளின்னு சொல்கிறோமா இல்லையா, அது வந்து பேஸ்ட் ஆன் கேபினெட் மிஷன் சொல்லுவாங்க. ஸோ கேபினெட் தூதுக்குழுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து 1946 கொண்டு வந்தாங்க. அதனோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஏ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து உருவாக்கப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்கிங்க. அப்போ ஃபஸ்ட்டு தான் தப்பு, மீதி எல்லாம் ரைட்டு. தவறான தானே கேட்டிருக்காங்க, மீதியில் ரைட்டு. இந்த இந்திய அரசியலமைப்பு சபையில் வந்து பார்த்தீங்கன்னா 359 உறுப்பினர்கள் இருக்காங்க. சரி, சச்சிதானந்த சின்ஹா அதன் தற்காலிக தலைவராக இருந்திருக்காரு. நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். உறுப்பினர்கள் மாகாண சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதுவும் சரிதான். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, பின்வரும் அரசியலமைப்பு விதிகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 பெறப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இப்போ எப்படி அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க, ரஷ்யாவிலேருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறோமா இல்லையா, 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து கிட்டத்தட்ட 60% அரசியலமைப்பு சட்டங்கள் அப்படியே இப்போ இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே கொண்டு எடுத்துகிட்டு வந்துருக்குது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். மத்திய அமைப்பு அங்கேருந்து எடுத்திருக்காங்க. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து மத்திய அமைப்பு எடுத்திருக்காங்க. அவசர கால ஏற்பாடையும் எடுத்திருக்காங்க. கவர்னர் அலுவலகத்தையும் எடுத்திருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது இதுவும் இந்த சட்டத்தையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் போட்டுச்சு. ஆனால் நாங்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுங்கிறது லண்டன் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து எடுத்தது சட்டத்தின் ஆட்சி. இது ரூல் ஆஃப் லா. சட்டம் என்ன ஆகுது அதுதான் ஆட்சி, அதுதான் ஆட்சி அப்படிங்கிற மாரி. ஆனால் சட்டத்தின் ஆட்சிங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கல. ஓகேங்களா? அதை மட்டும் புரிஞ்சுங்க. நாங்கள் பிரிட்டன்லேருந்து எடுத்துருக்கோம் டேரெக்டாக. சரிங்களா? ஓகே. பிரிவு 21 கீழ் கல்வி உரிமை என்பது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 2002 86th அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. 6 to 14th ஏஜ் குழந்தைகளுக்கான எஜுகேஷன் பேஸ்டு ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிகல் 21A புதுசாக உருவாக்கி அதை வந்து ஆர்டிகல் 21, அதாவது பார்த்தீங்கன்னா 12 to 36 வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமை. அப்போ 21Aவும் என்ன பண்ணுவாங்க, இதுக்குள்ளார தானே வருது. அப்போ 21Aங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு அடிப்படை உரிமைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சட்டப்பூர்வ உரிமை, ரைட்டு, அரசியலமைப்பு உரிமை, அடிப்படை உரிமை, இது 3 தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது 3 தான் இதுக்கு வந்து ஆன்சருங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பார்சி சீர்திருத்த இயக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனி. இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் 159 இது வந்து பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜி தான், இது பர்துன்ஜி நவ்ரோஜி தான் உருவாக்குனாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இந்த 1851 இந்த பார்சி சீர்திருத்த இயக்கங்கிறது 1851 உருவாக்கப்பட்டது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்துன்ஜி நவ்ரோஜியால் நிறுவப்பட்டது. ராஷ்ட் கோப்தார் அதன் கருத்துக்களை பரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ பத்திரிகையாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ராஷ்ட் கோப்தாருங்கிறது என்னது, பார்சி சீர்திருத்த இயக்கங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒன் ஆஃப் த ஒரு மேகசின் நியூஸ் பேப்பராக இருந்திருக்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தை 1851 வந்து தொடங்கினவர் யாருன்னா ஃபர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இதில் எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கூறி எதுவும் இல்லை, எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே ரைட்டுங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து 59 அமைப்புகள் மற்றும் அதன் நிறுவனங்களை பற்றி பின்வரும் இணைகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சாதாரண பிரம்ம சமாஜ் அப்படின்னு. அதாவது இந்த கேசவ் சந்திரசன் இருக்காருல்ல, இந்த கேசவ் சந்திரசன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தில் தான் இருந்தார். இந்த ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கின 1828 இந்த பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது அதில் தான் இருந்திருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு 2 பேருக்கு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அதிலிருந்து வெளியேறி சாதாரண பிரம்ம சமாஜத்தை வந்து கேசவ் சந்திரசன் தான் உருவாக்குனார். அதன் பிறகு அவர் கேசவ் சந்திரசன் என்ன பண்ணாருன்னா இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனார். இது சரி, ரெண்டாவது. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய்ங்கிறது தப்பு. அதாவது வெறும் பிரம்ம சமாஜம் தான் ராஜாராம் மோகன் ராய். சாதாரண பிரம்ம சமாஜம் யாருன்னா கேசவ் சந்திரசன். தப்பாக இருக்குது. சாதாரண பிரம்ம சமாஜத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய பிரம்ம சமாஜத்தை இவர் உருவாக்கியிருப்பார்.
அதே மாதிரி பிரார்த்தனா சமாஜ்ங்கிறது ஆத்மாராங் பாண்டுரங்கன் தான். அது கரெக்டு தான். சரிங்களா? அது கரெக்டு தான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய பிரம்ம சமாஜம்னு சொன்னோம்ல, இயர் மட்டும் பார்க்க போறோம். 1861. இந்த பிரார்த்தனா சமாஜ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1867. 1867 பிரார்த்தனா சமாஜம். இந்த தியோசாபிக்கல் சொசைட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1875ல உருவாக்கியிருப்பாங்க. அது வந்து மேடம் பிளாவாட்ஸ்கி, ஹெச்எல் ஆல்கால்ட் அப்படிங்கிறவங்க தான் உருவாக்கியிருப்பாங்க. அன்னி பெசன்ட்ங்கிறது அதில் ஒன் ஆஃப் த ஒரு மெம்பராக தான் போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அடையாறில் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சொசைட்டியில் மெம்பராக தான் இருந்திருப்பாங்களே ஒழிஞ்சு, அதை வந்து அவங்க வந்து மேலே என்ன கேட்டிருக்காங்க, நிறுவனர்கள்னு கேட்டிருக்காங்க. அவங்க அன்னி பெசன்ட் வந்து ஒரு ஐரிஷ் உமனு, அதில் வந்து பார்த்தா ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்து அதை செயல்பட்டுருக்காங்க. ஆனால் அதை வந்து நிறுவல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் இல்லை, ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்களா, எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 1, 4 மட்டும் தான் தப்பு. 1 ஏன் தப்பு? சாதாரண பிரம்ம சமாஜத்தை வந்து கேசவசந்திரசன் தான், ராஜாராம் மோகன் ராய் இல்லை. தியோசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபவுண்டர் யாருன்னா மேடம் பிளாவாட்ஸ்கி, ஹெச்எஸ் ஆல்காட். ஓகேங்களா? ஆல்காட்டும் பிளாவாட்ஸ்கி, இது 2 தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? அத்வைதானந்தா சபையை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அத்வைதானந்தா சபை. அத்வைதானந்தா சபையை வந்து அத்வைத கோட்பாடுங்கிறது ஆதிசங்கராச்சாரியார். ஆதிசங்கரருடைய கோட்பாடு. இதை வந்து உருவாக்குனவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் தான். அயோத்திதாச பண்டிதர் வந்து முதல்ல இந்து மதத்தை ஃபாலோ பண்ணிருக்காரு, ஆதிசங்கராச்சாரியை ஃபாலோ பண்ணிருக்காரு. அதை பேஸ் பண்ணி ஒரு சங்கத்தை சென்னையில் வந்து அத்வைதானந்தா சபைன்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணிருக்காரு, சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இது எப்போ அப்படின்னா 1876 சென்னையில் வந்து அத்வைதானந்தா சபையை உருவாக்கியிருக்காரு. அதன் பிறகு இந்து மதத்தில் உள்ள அந்த குறைகளெல்லாம் பார்த்துட்டு இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதிலிருந்து விலகி தான் அவர் வந்து புத்த மதத்துக்கு மாறுவார். சரிங்களா? ஸோ இது அயோத்திதாச பண்டிதருங்கிறது அவருக்கு இயற்பெயர் வந்து காத்தவராயன்கிறது புரிஞ்சுக்கிங்க. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு என்பதை அரசியலமைப்பு அடிப்படை கட்டமைப்பின் கூறுகளில் ஒன்றாக சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ராஜ் நரேன் வழக்கு. இந்திரா காந்தி ராஜ் நரேன் வழக்குங்கிறது 1975 வந்துச்சு. இந்த வழக்கில் தான் வந்து என்ன பண்ணப்பட்டது, இந்திரா காந்தி ராஜ் நரேன் வழக்கில் தான் என்ன பண்ணப்பட்டது, இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் தான். 62க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1969 வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1983 சர்க்காரிய கமிஷன், இதுவும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது. அதே 2000 வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலயா கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அதிகார பகிர்வுகளை பற்றி சொல்லுது. சரிங்களா? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி சொல்கிறது. அதுவும் அதே தான். 2007 பூஞ்சி கமிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்னரை பற்றி சொல்கிறது, மாநில மத்திய அரசுகளோட நிதியை பற்றி சொல்கிறது, கவர்னரை பற்றி சொல்கிறது. இது எல்லாமே வந்து பூஞ்சி கமிஷன் 2007. அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். 3, 1, 2 தான் அதுக்கு சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களை தொடங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா காமன்வெல்த். நியூ இந்தியாங்கிறது ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர். இந்த காமன்வெல்த்ங்கிறது பார்த்தீங்கன்னா வீக்லி மேகசைன். இது 2 நோட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அன்னி பெசன்ட் தான். எப்போ அப்படின்னா 1914. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? முதல் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்பொழுது இந்த அம்மா வந்து 2 நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நியூ இந்தியா வந்து டெய்லி நியூஸ் பேப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1914. அதே நியூ இந்தியா காமன்வெல்த் வந்து 1914 வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மேகசைனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நியூ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட், ஐரிஷ் உமன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யங் இந்தியாங்கிற நியூஸ் பேப்பர் யாருன்னா காந்திங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. அரசியலமைப்பு திருத்தம் செய்வதற்கான அரசியலமைப்பு ஏற்பாடு டேஸ்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது அமெண்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368ங்கிறது அமெண்ட்மெண்ட்டு. இந்த அமெண்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் 20 தான் இருக்குது. சரிங்களா? பார்ட் 20 அப்படின்னு சொல்லுவாங்க. XX ஆர்டிகல் 368 அடிப்படையாக வச்சு தான் அரசியலமைப்பு சட்டத்தை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து பாரோடு பைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோர் சதி வழக்கில் தொடர்புடையவர்கள்.
எந்த சதி வழக்கு அப்படின்னா லாகூர் சதி வழக்கு தான். லாகூர் சதி வழக்கு 1929ன்னு சொல்லுவாங்க. லாகூர் சதி வழக்கு. லாகூர் சதி வழக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது 1927ல வந்து சைமன் கமிஷன் எதிரான போராட்டம் இந்தியாவில் நடக்கும். அதை பேஸ் பண்ணி போராட்டம் நடத்துவாங்க. பஞ்சாப் லாகூரில் வந்து போராட்டம் நடக்கும். அது 1928 நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26ல் வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பதி ராயை சாண்டர்ஸ் என்பவர் லத்தி சார்ஜ் பண்ணி கொலை பண்ணிடுவார். சரிங்களா? லாலா லஜ்பதி ராய் லாலா லஜ்பதி ராய் டைடு. அதே 1928 டிசம்பர் 26ல் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம், இந்த தேதி எனக்கு கன்ஃபார்மாக தெரில, நவம்பர் கன்ஃபார்ம், டிசம்பர் கன்ஃபார்ம். 1928 டிசம்பரில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த சாண்டர்ஸ் கொலை பண்ணார்ல லத்தி சார்ஜ் பண்ணி, அவரை பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், முக்கியமாக பகத்சிங் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அவரை வந்து கொலை பண்ணிருப்பார். அதுக்காக அவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸை போட்டு 29ல் வந்து தள்ளிருப்பாங்க. சரிங்களா? இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, அவர் பார்லிமெண்ட்டில் குண்டு போட்டது வந்து 1928ல் டெல்லி பார்லிமெண்ட்டில் பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத்னு கத்துவார். அப்போ அவர் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணதால தான் அவர் மேலே சதி வழக்கு போட்டாங்களான்னா இல்லை, தப்பு. இது வந்து மர்டர் பண்ணதால் அவருக்கு மேலே என்ன பண்ணிருக்காங்க சதி வழக்கு போட்டு 1931 மார்ச் 23ஆம் தேதி பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேர்த்தையும் விடிய தூக்கில் போட்டு விடிய போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க ராவி நதிக்கரையில் போயிட்டு சாம்பலை கரைச்சி விட்டானுங்க. புரியுதுங்களா இல்லையா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் போது புதிய கட்சியின் கொள்கைகள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பாலகங்காதர திலகர். ஸோ பாலகங்காதர திலகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அவருடைய ஸ்பீச் இருக்குல்ல, அவருடைய ஸ்பீச்சுகளை வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களாக வெளியிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா புதிய கட்சியின் கொள்கைகள், அதான் டெனன்ட்ஸ் ஆஃப் த நியூ பார்ட்டி அப்படிங்கிறது பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகரை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்திய அதாவது பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ். சரிங்களா? தீவிரவாத இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் இந்தியா, ரொம்ப முக்கியமானது. இந்திய அமைதியின்மையின் தந்தை, ரொம்ப முக்கியமானது. ஃபாதர் ஆஃப் அன்ரெஸ்ட் இன் இந்தியா, இந்திய அமைதியின்மையின் தந்தை. இவர் போய் ஸ்பீச் கொடுத்தாவே எல்லாத்தையும் என்ன பண்ணிவிடுவார், அவன் கிளப்பி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கான அர்த்தம். எப்பயுமே ஒரு அமைதி இல்லாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறது, ஒரு வைப்ரேஷன் மோட்லேயே கொண்டு வரும். சுதந்திர போராட்டத்தில் எல்லாத்தையும் ஒரு வைபாக கொண்டு வரதுக்கு இவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கணும், நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. இதில் வந்து பாருங்கள், அயோத்தியாசரின் வாழ்க்கை நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பைசா தமிழனுங்கிறது நமக்கு தெரியும். 2007 ஜூலை மந்தில் வந்து இது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அடுத்தது சாக்கிய புத்த சங்கம் அப்படிங்கிறது அயோத்தியாச பண்டிதர். சரிங்களா? இதில் சாக்கிய புத்த சங்கம் 1898 சாக்கிய புத்த சங்கத்தை அயோத்தியாச பண்டிதர் வந்து உருவாக்குனாருங்கிறது புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி திராவிடர் கழகங்கிறது 1882. நல்லா கவனிச்சுங்க. திராவிடர் கழகங்கிறது நீங்கள் 1944 இந்த பெரியார் உருவாக்குனார்ல நீதி கட்சியை வந்து திராவிட கழகமாக மாற்றினதுங்கிறது 1944. அது வேற. சேலம் கான்ஃபரன்ஸ் அது வேற. முதல்ல திராவிட கழகத்தை உருவாக்குனது யாருன்னா 1882ல் அயோத்தியாச பண்டிதர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் திராவிட மகாஜன சபாங்கிறது 1891. இந்த திராவிட மகாஜன சபா, ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து யார் உருவாக்குனாமா, அயோத்தியாச பண்டிதர் உருவாக்கியிருப்பாங்க. ஆதி திராவிட மகாஜன சபா உருவாக்குனவர் யாருன்னா ரெட்டமலை சீனிவாசன். திராவிட மகாஜன சபா உருவாக்குனவர் யாருன்னா அயோத்தியாச பண்டிதருங்கிறது புரிஞ்சுக்கிங்க. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1. அதாவது பார்த்தீங்கன்னா இயர் அடிப்படையில் என்ன பண்ணணும், இது பண்ணணும். அப்போ இதில் வந்து கம்மியான இயர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னது 3, ரெண்டாவது இயர் என்னது 4, அடுத்தது வந்து இது, அடுத்தது தான் இது. இப்படி தான் வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? 3, 4, 2, 1ங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, B.R. அம்பேத்கர் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று எதை குறிப்பிடுகிறாங்கிறது ஆர்டிகல் 32 தான். சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன ஹார்ட் ஆஃப் த சோல், புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா ஆர்டிகல் 32 வச்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். அந்த 5 ரிட் இருக்கா இல்லையா, ஸ்கோ வாரண்டோ, செரிஷரி, மேண்டமஸ். சரிங்களா? ஆமாம். அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், அடிப்படை உரிமைகளுக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டால் ஆர்டிகல் 32 அடிப்படையாக வைத்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அகைன்ஸ்ட் வித் கவர்மெண்ட். ஓகேவா? அதேமாரி ஆர்டிகல் 226ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஹைகோர்ட்டு. இந்த ஹைகோர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ளஸ் நார்மல் ரைட்ஸ், சாதாரண சட்ட உரிமை மற்றும் அடிப்படை உரிமை 2 விஷயத்துக்கும் கேஸ் போடலாம் ஆர்டிகல் 226 வச்சு. ஆர்டிகல் 32 வச்சு ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் தான் போட முடியும். வேறு பிரச்சனைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அதனால் வந்து இதயம் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள்,
பின்வரும் சதி வழக்குகளை கவனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்பூர், லாகூர் மேற்கூறிய சதி வழக்குகளில் எது இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்டுகளுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 4 சதி வழக்கு இருக்குது. கான்பூர், மீரட், லாகூர், அலிப்பூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்பூர் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்களுடைய பேசுறது, அவங்களுடைய கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டில் பரவக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணுறாங்க. அதுக்காக தான் கான்பூர் சதி வழக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மேலே போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பார்த்தீங்கன்னா மீரட் சதி வழக்கும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து பரவக்கூடாது, அந்த கட்சியை பேன் பண்ணணும், அந்த கட்சியோட தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணணும், சிறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டது. லாகூர் சதி வழக்குங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்பூர் சதி வழக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1923 இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு மேலே போட்ட கேஸு. அதேமாதிரி மீரட் சதி வழக்குங்கிறது பார்த்தீங்கன்னா 1929 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மேலே போட்ட கேஸு. நெக்ஸ்ட் பாருங்க, லாகூர் சதி வழக்குங்கிறது 1929 இது பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேர்த்து மேலேயும் சாண்டர்ஸை கொலை பண்ணதால போட்ட சதி வழக்கு. அவங்கள பிடிச்சி 1931 மார்ச் 23 தூக்கில் போட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அலிப்பூர் சதி வழக்குங்கிறது பார்த்தீங்கன்னா 1908 இது வந்து பார்த்தீங்கன்னா அலிப்பூர் சதி வழக்கு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. முசாப்பூர் வெடிகுண்டு கேஸ், முசாப்பூர் பாம் பிளாஸ்ட் யார் மேலே அப்படின்னா, முசாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி இருப்பார்ல, அவர் வந்து தவறான நீதி வழங்கி நம்ம இந்தியன் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால் அவர் மேலே நம்பாளுங்க என்ன பண்ணிட்டாங்க, பாம்பு போட்டாங்க. புரியுதுங்களா இல்லையா? அதுதான் ஓகேவா. ஸோ அப்போ அது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் சரியான விடைங்கிறது புரிஞ்சுக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்தியாவில் விதவை கல்வியை முதலில் தொடங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. டிகே கார்வே தான் முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா விதவை கல்வியை வந்து தொடங்கியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம். டிகே கார்வே, அதாவது விதவை கல்வி அப்படின்னா என்னது, விடோஸ் அவங்களுக்கான எஜுகேஷன், அவங்களுக்கான டெவலப்மெண்ட், அவங்களுக்கான செக்யூரிட்டி கொடுக்குறது. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? 1896 இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1896 தான் ஃபர்ஸ்ட் விடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த கார்வேங்கிற ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சாது ஜன பரிபாலன சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயங்காளி. ஐயங்காளி வந்து கேரளாவில் இந்த கேரளாவில் இது புலையர் அப்படின்னு ஒரு சமுதாயம் இருக்காங்க. யாரு? புலையர் அப்படின்னு ஒரு டிப்ரஸ் காஸ்ட் சமுதாயம் இருக்காங்க. அங்கே வந்து அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து அவங்கள ரொம்ப ஒரு கேவலமாக மேலே ட்ரெஸ் போடக்கூடாது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு கடுமையாக வந்து அவங்கள வந்து இது பண்ணுறது. இன்னும் சொல்ல போனால் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் தான் மார்பக வரின்னு சொல்லுவாங்க. மார்பக வரின்னு சொல்லி மார்பகத்துக்கு டேக்ஸ் எல்லாம் போட்ட வரலாறுலாம் உண்டு. இது இந்த புலையர் சமுதாயங்கிறதெல்லாம் அங்கே தான் நடந்திருக்குது. ஸோ அதனால் அதை சாது ஜன பரிபாலன சங்கத்தை நிறுவனர் யாருன்னா ஐயங்காளி. இவர் வந்து அந்த டிப்ரஸ் காஸ்ட்டுக்கு ஆதரவாகவும் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் காஸ்ட்டுக்கு எதிராகவும் அங்கே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸோ காலனித்துவ இந்தியாவில் வங்காளம் எப்போது அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டது? பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுங்கிறது 1905 அக்டோபர் 16. நல்லா கவனிச்சிக்கணும். 1905 ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டிக்ளரேஷன் வந்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நாங்கள் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு வாய்ஸ் எப்போ வந்து கர்சன் சொன்னார் அப்படின்னா ஜூலையில். அது அஃபிஷியலாக இது பிரித்தது எப்படின்னா 1905 அக்டோபர் 16. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ பிரிட்டிஷோடைய டிவைடட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கைங்கிறது வந்து முதல்ல எப்போ வெளிப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ தான் வெளிப்பட்டுச்சு. இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக கல்கத்தாவில் என்ன பண்ணாங்க, எதாக இருந்தாலும் போராட்டம் பண்ணுறாங்க போகிறாங்க, இவங்களை ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்து முஸ்லீம்களை பிரித்து வைக்கிறதுக்கு பெங்கால் வந்து ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு சொல்லி பிரித்து விட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் நல்லா டெவலப் ஆகிடுச்சு, ஹிந்துக்கள்லாம் டெவலப் ஆகிட்டாங்க, முஸ்லீம்களாம் டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு கர்சன் பிரபு என்ன பண்ணார், முயற்சி பண்ணார். அப்போ அதனால தான் வந்து பார்த்தோன்னா கர்சன் பிரபுவை கம்பேர் டு அவுரங்கசீப்னு சொல்லுவாங்க. அவுரங்கசீப்பை விட ரொம்ப மோசமானவருக்கு யார், கர்சன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்னொரு ஒன்றை இப்போ பொறுத்துக்காத, இது வந்து தலைவர் அப்புறம் சீர்திருத்த இயக்கங்கள் பாபா ராம் சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கூட வந்து இயரோட சேர்த்தே பார்த்துருவோம். பாபா ராம் சிங், இந்த பாபா ராம் சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம்தாரி இயக்கம். இந்த நாம்தாரி இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா 1857 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. பாபா ராம் சிங்கிறது நாம்தாரி இயக்கம். பாபா தயால்தாஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா நிரங்காரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிரங்காரி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1851 தொடங்கப்பட்டது. சும்மா ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான், சரிங்களா? ஸோ அதனால தான் இயர் வந்து நான் ஏன் எழுதி போடுறேன்னா நீங்கள் உட்காந்து இதை வந்து நோட் பண்ணி படிக்கணுங்கிறதுக்காக எழுதி போடுறேன் நான். சையத் அகமது கான், இந்த சையத் அகமது கான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அலிகார் இயக்கம்.
அலிகார் இயக்கம் வந்து 1875. புரியுதுங்களா? ரிஷம் அகமது கங்கோத்ரி அப்படிங்கிறது தியோஃபாண்ட். இந்த தியோஃபாண்ட் ஓகேங்களா? அவர் வந்து 1886. ஸோ இந்த வருஷத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க, மனப்பாடம் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த எக்ஸாமில் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. பிரிவு 300A கீழ் சொத்துரிமை ஒரு என்னது அரசியலமைப்பு உரிமை. அரசியலமைப்பு ஒரு சாதாரண சட்ட உரிமை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நார்மல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை நார்மல் ரைட்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்ன அடிப்படை உரிமையில் சொத்துரிமை இருந்ததால் ஒரு கவர்மெண்ட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள நம்மளுடைய அதை அடிப்படையாக வச்சு நம்மளுடைய சொந்த என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய சொத்துக்களை வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, கேப்சர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பொது விஷயத்துக்கு இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு மாநிலத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு உன்னுடைய 3 ஏக்கர் காடு தேவைப்படுது. அப்போ கவர்மெண்ட் வந்து சீஸ் பண்ண வருது. நீ உடனே உன் காட்டை வந்து நான் தரமாட்டேன்னு சொல்கிறேன். முன்ன தர முடியாது. நீ வந்து கவர்மெண்ட் எடுத்து கேஸ் போடலாம். அது வந்து 1976க்கு முன்னாடி. அதனால தான் அடிப்படை உரிமையில் இருந்த சொத்துரிமை தூக்கிட்டு வந்து இன்றைக்கி 300Aவில் வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து 8 வழிச்சாலையிலேருந்து உன் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கம்பம் போகிறதுலேருந்து எதை வேணாலும் உன் காட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் நினச்சா பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற ஒரு இழப்பீட்டு தொகையை சிம்பிளாக கொடுப்பாங்க. வாங்கிட்டு கம்முன்னு இருந்துக்கணும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்சில் வந்து லாஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் அடிப்படை கடமைகள் பற்றி தவறான குற்றை அடையாளம் காணவும்னு சொல்லியிருக்காங்க. இது சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டது. நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. நமக்கு நல்லாவே தெரியும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். பார்ட் 4A. சரிங்களா? அது வந்து 51A. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். சர்க்காரியா குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டதுங்கிறது தப்பு. சர்க்காரியா கமிஷன் சொரன் சிங் கமிஷன் சொரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 1976 இந்த கமிட்டி அதோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் என்ன பண்ணப்பட்டது, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணப்பட்டது. 42 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் இந்தியாவின் அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதுங்கிறது சரிதான். 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் அதை வந்து மெர்ஜ் பண்ணப்பட்டது. இவை நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாதவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது அதுவும் சரிதான். அடிப்படை கடமைகளை வந்து நீதிமன்றத்தில் செயல்படுத்த முடியாது. அது சரிதான் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியாக அந்த குழு தான் வந்து தப்பான ஆன்சர். அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 அதனுடைய ஃபஸ்ட் டெஸ்ட்டு அதுக்கான ஜிஎஸ் கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 101 175 வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நன்றி.